नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देश तारणे श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवाशादि गौर भक्त वृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे பகவத்கீதை அத்தியாயம் 18 சென்ற வார பாடம் 51ல இருந்து 60 வரைக்கும் நடத்தணும். அதுல இருக்கிற கேள்வி பதில்களை பார்த்துட்டு இந்த வாரம் ஒரு 5 ஸ்லோகங்கள் படிக்கலாம். முதல் கேள்வி, நிச்சயமாக தன்னுணர்வின் நிலைக்கு யார் உயர்த்தப்படுவான்? ஒருவன் தன் புத்தியினால் தூய்மை அடைந்து, அதாவது புத்தியை சுத்த சத்துவத்தில் நிலை பெறச் செய்து உறுதியுடன் மனதை கட்டுப்படுத்தி புலன் நுகர்ச்சியிலிருந்து விடுபட்டு, அதாவது எவ்வளவு தேவையோ அதிலே ஒருவன் திருப்தி அடைய வேண்டும். விருப்பு வெறுப்பு என்னும் இரட்டைகளிலிருந்தும் விடுபட வேண்டும். தனி இடத்தில் வாழ்ந்து என்பது வனத்திற்கு செல்வது அல்ல. மற்றவர்களுடன் வாழ்ந்தாலும் எண்ணம், பேச்சு, செயல் இவை கிருஷ்ணனுடன் சம்பந்தப்பட்டிருக்க வேண்டும். அப்பொழுது தனியாக வாழ்வதாக கொள்ளலாம். குறைவாக உண்பது, எவ்வளவு தேவையோ அவ்வளவு உண்டு தேவைக்கு அதிகமாக உண்ணாமல் இருப்பது. பேச்சை கட்டுப்படுத்துவது, வாச்சோ வேகம் மனச குரோத வேகம். பேச்சில் கட்டுப்பாடு தேவை. அதாவது தேவையில்லாமல் பேசாமல் எது தேவையோ சுருக்கமாக இனிமையாக பேச வேண்டும். தியானம், கண்களை மூடி தியானம் செய்வதல்ல, மனத்தை ஒருமைப்படுத்தி கவனமாக தபம் செய்ய வேண்டும். பற்றுதலின்றி அனைத்தும் கிருஷ்ணருக்கே சொந்தம் என்று மனத்தினில் தெளிவாக இருக்க வேண்டும். பற்றின்றி வாழ முடியும். புலன்களை கட்டுப்படுத்துவது, பொய்ப்பெருமை, காமம், கோபம், ஜட விஷயங்களில் ஏற்காதவனுமான இந்த மனிதன் நிச்சயமாக தன் உணவிற்கு உயர்த்தப்படுகிறான். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா, நல்லா சொன்னீங்க, சரியா சொன்னீங்க. அடுத்த கேள்வி. அடுத்த கேள்வி, ஒருவன் புத்தியால் தூய்மை அடையும் போது அவன் எந்த குணத்தில் இருப்பான்? ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. சாந்தாமணி. ஹரே கிருஷ்ண. ஒருவன் புத்தியினால் தூய்மை அடையும் போது அவன் தன்னை சத்துவ குணத்தில் வைத்துக் கொள்கிறான். அவன் சரியா சொன்னீங்க. சரி. 77வது கேள்வி, தன்னுணர்வு நிலையில் இருப்பவனுக்கு ஏன் அகங்காரம் மற்றும் பொய்யான பெருமை இல்லை? ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. சொல்லுங்க. அனுபவம் பிரியமானம் அசல பிரதிஷ்டம் சமுத்திரம் ஆப பிரவிசந்தி யத்வத் காமாயம் பிரவிசந்தி சர்வே சாந்தி மாப்னோதி ந காமகாமி. நதிகள் கடலில். மாதாஜி, நீங்க அடுத்த கொஸ்டின் சொல்றீங்க. 77 கேட்டிருக்காங்க. 77 நீங்க 78க்கு சொல்லிட்டு இருக்கீங்க. கரெக்ட். 77வது கேள்விக்கு பதில். 77ங்களா? தன்னுணர்வு நிலையில் இருப்பவனுக்கு ஏன் அகங்காரம் மற்றும் பொய்யான பெருமை இல்லை? நவமணி மாதாஜி சொல்லுங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. முழுமையாக விரிவரும் போது எல்லா ஜட விஷயங்களும் பற்றற்றவனாகிறான். இதுவே பிரம்மனை உணரும் நிலையாகும். இது பிரம்மபூத நிலை என்று அழைக்கப்படுகிறது. பாலின் இல்ல நான் கேட்ட கேள்வி தன்னுணர்வு நிலையில் இருப்பவனுக்கு ஏன் அகங்காரம் பொய்யான பெருமை இல்லை? நவமணி மாதாஜி நீங்க சொல்லுங்க. சொல்றேங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தனது உடல் மற்றும் மனதின் செயல்களை கட்டுப்படுத்துவான். உடனே நான் என்று அவன் ஏற்காமல் இருப்பதால் அவனிடம் அகங்காரம் கிடையாது. பற்பல ஜட பொருள்களை ஏற்று தனது உடலில் பலமாகவும் குண்டாகவும் வைத்துக் கொள்வதில் கூட அவனுக்கு விருப்பம் இல்லை. அவனது வாழ்க்கை உடலை சார்ந்தது இல்லாதால் அவனிடம் பொய் பெருமை இல்லை. இது ரொம்ப முக்கியமான கேள்வி. தன்னுணர்வு பாதையில இருக்கிறவங்க எல்லாம் நான் தான் அந்த உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களோட சம்பந்தப்படும் போது தானே பாருங்க அகங்காரம் வரும். நான் பாரு எவ்வளவு நல்லா இருக்கேன், நான் இப்படி இருக்கேன், நான் அப்படி இருக்கேன் அப்படின்னு. தன்னுணர்வு நிறையில இருக்கிறவங்க உடல் சார்ந்த விஷயங்கள்ல அகங்காரம் கொள்ள மாட்டாங்க. அதே போல பெருமையும் இருக்காது. ஏன்னா அந்த பெருமையெல்லாம் அந்த கர்ம வினை, இந்த உடலுக்கானதுதான். மற்றபடி என்ன பெருமை? எல்லாருமே ஆத்மாக்கள் தான். எல்லாரும் நித்தியமாக கிருஷ்ணருடைய சேவகர்கள் தான். அப்படி இருக்கும்போது என்ன பெருமையை வச்சுக்கிறது? நம்ம எல்லாமே நமக்கு கிருஷ்ணர் கொடுத்தது தான்.
அதனால பக்தர்களுக்கு தன்னுணர்வு பாதையில இருக்கிறவங்களுக்கு அகங்காரமும் இருக்காது, பெருமையும் பொய்யான பெருமையும் இருக்காது. 78வது கேள்வி, பிரம்மபூத நிலையை பகவத்கீதை 2.70 கொண்டு விளக்குக. ஹரே கிருஷ்ண மாதாஜி, நான் சொல்லணுமா? சொல்லுங்க. அபூர்யமானம் அஸ்தல பிரதிஷ்டம் சமுத்திரம் ஆபக பிரவிஷந்தி யத்வத் தத்வத் காமாயம் பிரவிஷந்தி சர்வே சா சாந்திம் ஆப்னோதி ந காமகாமி. நதிகள் கடலில் வந்து கலந்தாலும் கடல் மாறுவதில்லை. அதுபோல தடையின்றி வரும் ஆசைகளால் பாதிக்கப்படாதவன் மட்டுமே அமைதியை அடைய முடியும். இத்தகைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ள விரும்புவான் அல்ல. ஹரே கிருஷ்ணன். எவ்வளோ நதிகள் வந்து கலந்தாலும் எப்படி கடல் வந்து கலங்காம இருக்கு, கரையை தாண்டாது. நதிகள் நிறைய வந்தாலும் கடல் வந்து கரையை தாண்டாம அங்கேயே இருக்கு. அது போல ஆசைகள் நிறைய வந்தாலும் பக்தன்றவன் தன்னுணர்வில் நிலைத்திருப்பவன். யாரோ பேசுறாங்க, மைக்கை மியூட் பண்ணிடுறேன் நான். தன்னுணர்வு பாதையில இருக்கிறவனுக்கு வந்து மனசு வந்து அமைதியா இருக்கும், ஆசைகளால அவன் வந்து அலைக்கழிக்கப்பட மாட்டான். இது வந்து பிரம்மபூத்த நிலை. பிரம்மபூத்த நிலையில வந்து எதிர்பார்ப்புகள் இருக்காது, ஆசைகளும் இருக்காது. 79வது கேள்வி, பரமனுடன் ஒருங்கிணைந்த நிலை பற்றி கூறுக. பரமனுடன் ஒருங்கிணைந்த நிலை எப்படி இருக்கும்? ரிபுஹரா மாலினி மாதா. பிரம்மபூத நிலை மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பூரணத்துடன் ஒன்றாக இணையும் உருவவாதிகளான தூய பக்தர்களை பொறுத்தவரை அந்நிலையிலிருந்து மேலும் முன்னோக்கி சென்று தூய பக்தி தொண்டில் ஈடுபடுவதே லட்சியம். அதாவது பரமபுருஷரின் தூய பக்தியில் ஈடுபட்டு இருப்பவன் ஏற்கனவே முக்தியின் தளத்தில் உள்ளான். அதாவது பூரணத்துடன் ஒருங்கிணைந்த பிரம்மபூத நிலையில் அவன் உள்ளான். பரமனுடன் அவ்வாறு இணையாமல் ஒருவனால் அவருக்கு முடியாது. ஹரே கிருஷ்ணா. இந்த பிரம்மபூத நிலை அதுதான் பரமனுடன் ஒருங்கிணைந்த நிலை அப்படின்னும் போது, நான் இந்த உடல் அல்ல அப்படின்ற நிலை தான் இது. பரமன் வந்து பகவான் வந்து சச்சிதானந்தம், நாமளும் சச்சிதானந்தம் தான், அதை உணர்ந்த நிலை. ஆனாலும் அவர் உயர்ந்தவர், நாம் தாழ்ந்தவர்கள், அதையும் உணர வேண்டும். அது உணரலன்னா மயவாதிகள் ஆயிடுவோம். அதை உணர்ந்தோம்னா நம்ம பக்தர்களாக இருப்போம். அப்ப அவன் வந்து எதுக்கு இந்த பிரம்மபூத்த நிலை தான் இதுவும். அப்ப அங்க வந்து அவன் எதுக்கும் எந்த விஷயத்துக்கும் அவன் கவலைப்படுறது கிடையாது. ஆனால் எப்பொழுதும் இன்பமாக பகவானுடைய நிலையை அறிஞ்சதுனால அவன் வந்து இன்பம் நிறைந்தவனாக இருக்கிறான். அவனுக்கு எல்லா ஜீவராசிகளுக்கிட்டையும் சமநோக்கு கொள்கிறான். அப்பதான் வந்து அவனுக்கு தூய பக்தி கிடைக்கின்றது. அடுத்து 80வது கேள்வி, தூய பக்தி தொண்டில் ஈடுபட்டு இருப்பவனுக்கு ஏன் துன்பம் இல்லை? ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறார். பௌதீகமயமான வாழ்வில் ஒருவன் புலனுணர்ச்சிக்காக செயலாற்றும் போது துன்பம் வரும். பூர்ண உலகில் ஒருவன் தூய பக்தி செய்யும் போது அவனுக்கு துன்பம் வராது. கிருஷ்ண உணர்வு பக்தனுக்கு கவலைப்படுவதற்கு விருப்பப்படுவதற்கு எதுவுமே இல்லை. ஏன்னா கடவுள் முழுமையானவர். அவருக்கு தொண்டுல ஈடுபட்டிருக்கும் போது அவர்களும் முழுமையானவர்களாக மாறிவிடுகிறார்கள். அவன் வந்து ஒரு தூய்மையான ஒரு நதியை போன்றவன். அவனுக்கு கடவுளுடைய சிந்தனையை தவிர வேறு சிந்தனை எதுவும் இல்லாதனால செயற்கையா எதுவும் தேவையே இல்லை. அவன் நிறைவாக இருக்கிறான், மனம் நிறைந்து வாழ்கிறான். அதனால அவன் எதுக்கும் ஜட லாபத்துக்காக ஏங்குறது கிடையாது. இது வேணும் அது வேணும்ன்றது இல்ல. அவனுக்கு கல்லும் ஒண்ணுதான், வைரமும் ஒண்ணுதான். அவன் வந்து சமதிருஷ்டியா இருக்கிறான். இந்த உலகாய பொருட்கள் எதுவா இருந்தாலும் ஒண்ணுதான் அப்படின்ற ஒரு உன்னதமான நிலை. இது நம்ம சாமான்யமா அடைய முடியாது, மிக உன்னதமான நிலை. நம்ம எல்லாம் இப்ப கல்லும் வைரமும் ஒண்ணுதான் ஒண்ணு சாதாரணமானதுதான் நினைக்க முடியுமா நம்மால? அது வந்து மிக உயர்ந்த நிலை. அது வந்து அந்த பிரம்மபூத்த நிலை, அதுவும் மிக உயர்ந்த நிலை. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து தூய பக்தி தொண்டுக்கே போக முடியும். இத படிப்படியா தூய பக்தி தொண்டு நமக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கெல்லாம் பிரம்மபூத்த நிலை வந்ததுக்கு அப்புறம் தூய பக்தி தொண்டு கிடைக்கும் அப்படின்னு இல்லை. இப்பவே தூய பக்தியை கொடுத்துட்டாரு பிரபுபாதர். ஆனால் இதுல இருந்து நம்ம முன்னேற வேண்டும். அடுத்து 81வது கேள்வி, பிரம்மபூத்த நிலையை யாருடைய கருணையினால் அடைய முடியும்?
ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிரம்மபூத நிலையை இந்த யுகத்தில் தூய பக்தி தொண்டை பிரச்சாரம் செய்த பகவான் சைத்தன்யரின் கருணையால் அடைய முடியும். ஏன்னா கிருஷ்ண பிரேமே பிரதாயத்தே சொல்றோமா இல்லையா? தூய பக்தியை நமக்கு வந்து சைத்தன்ய மகாபிரபு தான் தரார். அவருடைய கருணையினாலதான் இந்த பிரம்மபூத்த நிலை நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றார் பிரபுபாதர். நன்றி. 82வது கேள்வி, யாரால் ஸ்ரீ கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியாது? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பரமபுருஷ பகவானான கிருஷ்ணரையும் அவரது சொந்த விரிவுகளையும் மன அனுமானத்தினாலோ அபக்தராலோ புரிந்து கொள்ள முடியாது. ஹரே கிருஷ்ணா. கற்பனை எல்லாம் நிறைய பண்றாங்க பாருங்க. அது வந்து ஆங்கிலத்துல மென்டல் ஸ்பெகுலேஷன் சொல்லுவார் பிரபுபாதர். இந்த நிறைய தத்துவாதிகள்லாம் நிறைய மென்டல் ஸ்பெகுலேஷன் பண்ணுவாங்க. அவங்களாலோ பக்தர்கள் இல்லாதவர்களாலோ ஏட்டறிவினாலோ நிறைய பேர் வந்து வேதங்கள்லாம் படிக்கிறாங்க. பகவத்கீதை பாகவதம் கூட படிக்கிறாங்க. ஏட்டளவுல யாரெல்லாம் வெறும் படிச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு கூட கிடைக்காது. பக்தர்களாக இல்லை இல்ல, தூய பக்தருடைய வழிகாட்டுதலின் கீழ் செயல்படாதவர்கள் இவங்களுக்கெல்லாம் கிடைக்காது. கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியாது. முட்டாள்கள், சிற்றறிவு உடையவர்கள், இவங்களாலையும் முடியாது. நன்றி. அடுத்த கேள்வி 83வது கேள்வி, பகவானை புரிந்து கொள்ள என்ன செய்ய வேண்டும்? விஷ்ணு பிரியா மாதா. விஷ்ணு பிரியா மாதா. ஒரு தூய பக்தரின் வழிகாட்டுதலின் கீழ் தூய பக்தி தொண்டை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சரியா சொன்னீங்க. நல்லது. சரியா சொன்னீங்க. தூய பக்தருடைய வழிகாட்டுதலின் கீழே தான் நம்மால செயல்பட முடியும். நம்முடைய முயற்சினால என்னுடைய மன கற்பனையில நான் கிருஷ்ணரை அடையிறேன்றது வந்து சாத்தியமே கிடையாது. குரு பரம்பரை தூய பக்தர்களுடைய வழிகாட்டுதலின் கீழே தான் நமக்கு கிடைக்கும். அதுதான் அந்த வைஷ்ணவ சேவான்னு சொல்றது. வைஷ்ணவ சேவை அப்படின்றது வந்து நமக்கு மிக 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 முக்கியமானது. அதுதான் நமக்கு வந்து அந்த தூய கிருஷ்ண பக்தியை வந்து கிடைக்கிறதுக்கு அவர்கள் ஆசை திறந்து வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு ஏசி போட்டு இதுவும் திறந்து. 84வது கேள்வி, விஷத்தே என்ற சொல்லை விளக்கவும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க. விஷதே எண்ணில் நுழைகின்றான் என்னும் சொல் அருவ பிரம்மனுடன் ஒன்றாக கலப்பது என்னும் அருவவாதிகளின் கொள்கையினை ஆதரிப்பதாக தவறாக எண்ணிவிடக் கூடாது. விஷதே என்றால் ஒருவன் தனது தனித்தன்மையுடன் பரமபுருஷரின் திருநாட்டிற்குள் நுழைய முடியும் என்று பொருள். பரமபுருஷரின் உறவில் ஈடுபட்டு அவருக்கு தொண்டு செய்வதை இச்சொல் குறிக்கும். நல்லா சொன்னீங்க மோகினி ரூபா, நன்றி. விஷத்தே அப்படின்ற சொல் வந்து இப்ப கூட பார்த்தோம்ல, பரமனில் நுழைதல் அப்படின்றது. பரமனில் நுழைதல் அப்படின்ற வார்த்தைக்கு வந்து அர்த்தம் என்னன்னா, பரமனாக மாறி விடுறது கிடையாது. ஒரு பச்சை மரத்துல பச்சை கிளி போய் உட்காந்துச்சுன்னா அந்த கிளி மரமாக மாறுதா? இல்ல. அந்த மரத்துல இருக்கிற பழங்களை சாப்பிடுது. மரமும் பச்சை, கிளியும் பச்சை. அதனால ரெண்டும் ஒண்ணா இல்ல, வேற வேறதான். அது போல நாம வந்து பரமனுடைய இடத்திற்கு போறோம், பரமனிடம் கலக்கிறோம் போது பகவானுடைய கிருஷ்ணருடைய எண்ணங்களும் பக்தர்களுடைய எண்ணங்களும் ஒன்றாக இருக்கும். அவ்வளவுதான். அடுத்த கேள்வி, பிரம்மபூத நிலை எப்போது அடையப்படுகிறது? பிரம்மபூத நிலை எப்பொழுது அடையப்படுகிறது? ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க சீதலா மாதாஜி. ஜடக்கருத்துக்களிலிருந்து விடுதலை பெற்ற பிறகு பிரம்மபூத நிலை அடையப்படுகிறது. ஜடக்கருத்துக்கள்னா என்னது மாதாஜி? ஜடக்கருத்துக்கள்னா அதாவது நம்ம நிறைய புலனின்பதற்கான பேராசை, காமம், கோபம், இந்த உடல் அப்படின்றது, இந்த உடலுக்கு எல்லாம் இதுதான் அப்படின்னு இருக்கணும் பாருங்க. அது ஜடக்கருத்து. இந்த உடல் என்பது ஜடம். நாம் பெரும்பாலும் ஜடக்கருத்துலதான் இருக்கிறோம். நாம கூட நம்ம பக்திக்கு வந்துட்டோம், ஆனா நம்ம ஜடக்கருத்துலதான் இருக்கிறோம். எப்பொழுது நம்ம இந்த உடலோட அடையாளம் காண்பதை நிறுத்துறோமோ அப்பதான் பிரம்மபூத்த நிலை நமக்கு கிடைக்கும். கஷ்டம்தான். 86வது கேள்வி, ஜட கலங்கங்களில் இருந்து விடுதலை எப்பொழுது கிடைக்கும்? ஜட கலங்கங்களில் இருந்து விடுதலை எப்பொழுது கிடைக்கும்? அனுராதா மாதாஜி சொல்லுங்க.
முழு முதற் கடவுளை பற்றி கேட்கும் போது பிரக்மா பூத நிலை தானாகவே வளர்ச்சி அடையும். அப்பொழுது பௌதிக களங்கள், புலனின்பத்திற்கான பேராசையும் காமமும் மறைகின்றன. காமமும் விருப்பங்களும் பக்தனின் இதயத்திலிருந்து மறையும் பொழுது சரியா சொன்னீங்க. அவன் பகவானின் தொண்டில் மேலும் பெற்றுக்கொள்கிறான். இத்தகு பெற்றுதலால் அவன் ஜடக்கலங்களிலிருந்து விடுதலை பெறுகிறான். ஏன்னா இப்ப மாயவாதிகள்லாம் மத்தவங்க எல்லாம் ஜடக்கலங்கள்ல இருந்து விடுதலை பெறுவதற்குன்னு தனிப்பட்ட முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் பக்தர்களுக்கு அது அவசியம் இல்லை. தொண்டுல ஈடுபடும் போதே அதுல இருக்கிற பற்றுதல் நம்மை விட்டு விலகிவிடும். இப்ப மாயவாதிகள்லாம் நான் இதை செய்ய மாட்டேன், நான் அதை செய்ய மாட்டேன், அதை பண்ண மாட்டேன், இதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதிமுறையிலேயே போவாங்க. பக்தர்கள் அதெல்லாம் செய்யறதே கிடையாது. ஆனா தானா கெட்டதுகள் விலகி போய்விடும். ஏன்னா பகவத் பக்தியிலையும் பகவத் சேவையிலையும் ஈடுபடுற பக்தனுக்கு மத்ததை பத்தி யோசிக்கவே நேரம் இருக்காது. புலனின்பத்தை பத்தி யோசிக்கவே தேவையில்லை. புலனின்பத்தை பிரத்யேகமாக விடணும் அப்படின்னு மாயாவாதி மாதிரி முயற்சியை பண்ண தேவையில்லை. ஏன்னா அவன் எப்பவுமே காலையில எழுந்ததுல இருந்து இரவு படுக்கிற வரைக்கும் கிருஷ்ணர் சேவையில ஈடுபடுறான். அதனால அவனுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. புலனின்பம்ன்ற பிரச்சனையே கிடையாது. ஜடக்கலங்கங்கள் அது மேல வச்சிருக்கிற பற்று அதெல்லாம் தேவையே இல்லை. 87வது கேள்வி. மத் வியபாசிரயக பொருள் கூறுக. மத் வியாபாசிரய என்றால் பரமபுருஷன் பாதுகாப்பின் கீழ் என்று பொருள். தூய பக்தன் ஜடக்கலங்கத்திலிருந்து விடுபடுவதற்காக பரமபுருஷன் அல்லது அவரது பிரதிநிதியான ஆன்மீக குருவின் வழிகாட்டுதலில் செயல்படுவது. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப முக்கியம். நம்ம நேரடியா அர்ஜுனன் நேரடியா கிருஷ்ணருடைய வழிகாட்டுதல்ல இருக்கிறான். ஆனால் நம்மெல்லாம் சாதாரண ஜீவாத்மாக்கள்லாம் அதுக்கு ஆச்சாரியனை அனுப்புறாரு. அதுதான் குரு 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 மகாராஜரை அனுப்புறது. அதனால அவர்களுடைய கீழே பாதுகாப்பின் கீழ் பக்தி தொண்டு செய்யும் போது நம்முடைய தவறுகளை அவங்க எல்லாம் திருத்துவாங்க. அடுத்து 88வது கேள்வி. பகவான் யாரிடம் மிக மிக கருணையாக இருக்கிறார்? ஹரே கிருஷ்ணா மாதாஜி சொல்லட்டுமா? சொல்லுங்க. கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டிருக்கும் பக்தனிடம் பகவான் மிக மிக கருணையுடன் உள்ளார். அந்த கருணை கூட பாருங்க 100%. பிரபுபாதர் இங்க எழுதுறாரு பாருங்க. தூய பக்தன் அவனுக்கு காலத்தின் எல்லைகள் கிடையாது. சதா சர்வ நேரமும். இப்ப கர்மகாண்டம்னா அவங்க நேரம் காலம் பார்த்து ராகு காலம் யமகண்டம் பார்த்து எல்லாம் பூஜை பண்ணுவாங்க. பக்தர்களுக்கு அந்த மாதிரி ஒரு பாகுபாடே கிடையாது. 24 மணி நேரம் நாம ஜபம் செய்யற ஒரு பக்தனை பகவான் எப்படி விட்டுருவாரு? எப்பொழுதும் சதா சர்வ நேரமும் கிருஷ்ணரை நினைக்கும் ஒரு பக்தனிடம் மிக கருணையாக நடந்து கொள்கிறார் பகவான். தன்னையே கொடுத்துருவாராம். வேற எந்த ஆசையுமே கிடையாது ஒரு பக்தனுக்கு. கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவது மட்டுமே ஒரே ஆசை என்னும் போது அந்த பக்தனை ரொம்ப சுலபமா எளிதில் விடுவிக்கிறாராம். எப்படின்னு பார்க்க போறோம் இந்த அத்தியாயத்துல. அதுதான் 89வது கேள்வி. கிருஷ்ண உணர்வில் செயல்படுபவன் எஜமானனா சேவகனா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி சொல்லுங்களா? கிருஷ்ண உணர்வில் செயல்படுவன் உலகின் எஜமானனை போன்று செயல்படுவதில்லை. அவன் ஒரு சேவகனை போன்று பரமபுருஷன் முழுமையான வழிகாட்டுதலின் கீழ் செயல்படுவான். அவனுக்கு இப்ப நாமெல்லாம் சேவகர்கள். சேவகர்களுக்கு தனிப்பட்ட சுதந்திரத்தை எடுத்துக்கணும்னு ஆசை கூட படுறதில்லை. எஜமானனின் கட்டளையின்படி மட்டுமே செயல்பட வேண்டும். அப்ப கிருஷ்ண உணர்வுல செயல்படுறவன் சேவகர், எஜமானன் கிடையாது. என்னைக்குமே பக்தர்கள் எதுக்கு தாசன்னு போட்டுக்கிறது? தாசன் அப்படின்னும் போது சேவகன்ற மனநிலையில இருக்கிறது. எப்பவுமே எல்லாருமே சேவகர்கள் தான். ஆனா அது புரியுறது இல்ல. நல்லா புரிஞ்சுக்குங்க. யாராவது நான் எஜமானன்னு நினைக்கவே கூடாது. ஏன்னா நம்ம எல்லாருமே அவருடைய சேவகர்கள். அதனால கிருஷ்ண உணர்வுல செயல்படுறவன் சேவகன் தானே தவிர எஜமானன் கிடையாது. அந்த ஒரு குறிப்பிட்ட பக்தர் தன்னை சேவகனா நினைச்சுக்கிறார். ஆனால் உதாரணமாக இப்ப பிரகலாத் மகாராஜர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. பிரகலாத் மகாராஜர் நம்ம அவரை பாடும்போது பக்த பிரலாத்ன்னு பாடக்கூடாது. அவர் மகாராஜர். அவர் நமக்கு எஜமானன். அவர் உயர்ந்த நிலையில இருக்கிறாரு. ஆனா அவர் தன்னை பத்தி அவர் நினைக்கும் போது அவர் நான் தாசன்னு தான் சொல்றார், அடியேன்னு தான் சொல்றார். ராமானுஜாரெல்லாம் நாங்கெல்லாம் ஆச்சாரியன்னு சொல்றது கிடையாது.
ஆனால் அவர்களுடைய நிலைமையை புரிஞ்ச நாம வந்து அவர் ஆச்சாரியன், அவர் நமக்கு எஜமான்னு சொல்றோம், எத்திராஜன்னு சொல்றோம். புரியுதுங்களா? உயர்ந்த பக்தர்களை பத்தி பேசும்போது இந்த சேவகன் அவங்க நினைச்சுப்பாங்க, ஆனா அவர்களை பின்தொடர்பவர்கள் அவர்களை எஜமானனாக கொள்கிறார்கள். உயர்ந்த பக்தர்களும் பகவானும் எஜமானர்கள் நமக்கு. 3வது கேள்வி, மத்பர என்ற சொல் எதை குறிக்கிறது? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மத்பரா என்னும் சம்ஸ்கிருத சொல் இந்த ஸ்லோகத்தில் மிகவும் முக்கியமானது. கிருஷ்ண உணர்வில் கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதற்காக மட்டும் செயலாற்றுவதை தவிர வாழ்வில் எந்த நோக்கமும் ஒருவனுக்கு இல்லை என்பதை இது குறிப்பிடுகின்றது. ஹரே கிருஷ்ணா ஹரே மாதாஜி. கிருஷ்ணா, சரியா சொன்னீங்க. பக்தனுக்கு வந்து மத்பர, பகவானை தவிர்த்து வேற எதுவும் இல்லை, பகவானுக்கு செயலாற்றுவதை தவிர வேற எந்த எண்ணமும் கிடையாது. 91வது கேள்வி, பக்குவமான கிருஷ்ண உணர்வு எது? அமிர்தமாய் விஷாக்கா சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இந்த குறிப்பிட்ட கடமையை ஆற்றுவதற்காக நான் கிருஷ்ணரால் நியமிக்கப்பட்டுள்ளேன். இந்த எண்ணத்தில் செயல்படும் போது அவன் இயற்கையாகவே கிருஷ்ணரை பற்றி நினைத்தாக வேண்டும். இதுவே பக்குவமான கிருஷ்ண உணர்வு. சரியா சொன்னீங்க. என்னை இந்த வேலைக்காக வச்சிருக்காரு கிருஷ்ணர் அப்படின்றத புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி செயல்படும் போது தான் அது பக்குவமா இருக்கும். ஏன்னா சில நேரங்கள்ல சில பேருக்கு வந்து அவங்களுடைய நிலையை பார்த்து நான் எப்படி இருக்க வேண்டியது தெரியுமா, எப்படி இருக்கிறேன்னு தெரியுமா, அந்த மாதிரிலாம் பேசுவாங்க. அப்படி இல்லை, இந்த மாதிரி இருக்கணும்ன்ட்டு தான் விதிக்கப்பட்டிருக்கிறார், நம்ம கொடுத்திருக்கிறார் கிருஷ்ணர். அப்படின்னும் போதுதான் நமக்கு பக்குவமான அறிவு இருக்குன்னு அர்த்தம். 92வது கேள்வி, வாழ்வின் பக்குவத்தை கிருஷ்ண உணர்வில் அடைவது எப்படி? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஆன்மீக குருவின் கட்டளையினை வாழ்வின் முக்கியமாக கடமையாக மேற்கொள்ள வேண்டும். அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவை அடைந்து அவரது அறிவுரைகளுக்கு ஏற்ப செயல்பட்டால் ஒருவன் வாழ்வின் பக்குவத்தை கிருஷ்ண உணர்வில் அடைவது நிச்சயம். வெரி குட் மாதாஜி, நல்லா சொன்னீங்க. 93வது கேள்வி, முழுமையான கிருஷ்ண உணர்வில் இருப்பவன் ஏன் வாழ்வின் கடமைகளை ஆற்றுவதற்காக கவலைப்பட தேவையில்லை? ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க. கிருஷ்ண உணர்வில் செயல்படுவனுக்கு பகவான் கிருஷ்ணர் மிகவும் நெருங்கிய நண்பராக உள்ளார். அவர் தனது நண்பனின் செல்வத்தை எப்போதுமே பார்த்துக் கொள்கிறார். அவர் தன்னை நண்பனும் அளிக்கிறார். நண்பனும் அவரை திருப்தி செய்வதற்காக ஒரு நாளில் 24 மணி நேரமும் பக்தியுடன் செயலாற்றுகிறான். எனவே முழுமையான கிருஷ்ண உணர்வில் இருப்பவன் தனது வாழ்வின் கடமைகளை ஆற்றுவதற்காக அளவுக்கு அதிகமாக கவலைப்படுவதில்லை. இது வந்து மிக மிக உயர்ந்த பக்தர்களுடைய நிலைமை. இத உடனே சாதாரணமா இருக்கிறவங்க எல்லாம் எடுத்துக்கூடாது. ஓ, கிருஷ்ணர் பாத்துக்குவார், நான் வேலைக்கு போக மாட்டேன், கிருஷ்ணர் பாத்துக்குவார், நான் குழந்தைகளை கவனிக்க மாட்டேன் அப்படின்னு சில பேர் இருக்கிறாங்க. அது வந்து தவறு. இப்ப நீங்க துக்காராம் எல்லாம் பாத்தீங்கன்னா, துக்காராம் வந்து எது வேலைக்கு போல எதுவுமே, ஏன்னா அவர் எப்போ அந்த முழு கிருஷ்ண உணர்வு வந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து எந்த பத்தியுமே கவலைப்படல. ஆனா அவருக்கு பகவான் வந்து பர்சனலா வந்து நேர்ல வந்து அவருக்கு எல்லாமே பண்ணுவாராம். நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதே போல சக்குபாய், நிறைய பக்தர்கள். அப்போ உடனே சாமானியமான பக்தர்களாகிய நாம வந்து உடனே எல்லாத்தையும் கிருஷ்ணர் பார்த்துக்குவாருன்னு கடமையில இருந்து எஸ்கேப் ஆகக்கூடாது. அதனால நமக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை நம்ம செய்யறோம், அப்ப அதுலயும் நிறைய கவலை வச்சுக்க கூடாது. கிருஷ்ண உணர்வை அதிகப்படுத்துறதுக்கு நம்ம முயற்சி பண்றோம், கொடுக்கப்பட்ட கடமைகளையும் செய்யணும். ஆனா அதை பத்தின அதிக கவலை நம்ம வைக்கப்பட தேவையில்லை. நம்முடைய கடமைகளை நான் செஞ்சுட்டு அதுல கவலையே இல்லாம, அதுல கவலைப்படாமல் கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதுல கவனம் செலுத்தணும்னா மத்ததெல்லாம் கிருஷ்ணர் பார்த்துப்பாரு. இது பக்தர்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 94வது கேள்வி, கிருஷ்ண பக்தர் ஒரே ஒரு டவுட். இப்போ நிறைய பேர் இஸ்கான்லயே வந்து குடும்பத்தை விட்டுட்டு எல்லாம் வந்துடுறாங்கல்ல மாதாஜி. அப்போ நானே பாத்திருக்கேன், நிறைய போலீஸ் எல்லாம் கூட கம்ப்ளைண்ட் கொடுத்து எல்லாம் வந்திருக்காங்க. இந்த மாதிரி அவங்க போயிட்டாங்க, என் குடும்பத்தை விட்டுட்டு அவனை மீட்டு கொடுங்க அப்படின்னு. பட் அப்புறம் அவங்க போலீஸால ஒண்ணும் பண்ண முடியாது. பட் அவங்க வந்து அந்த கடமையை விட்டுட்டு வர்ற மாதிரி தானே, அப்படி சட்டுன்னு புரியுறது நமக்கு. ஆனா வெளிப்புறமா பார்த்தா அவங்க கடமையை விட்டுட்டு இங்க வந்துடுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா? இது வந்து இந்த பிரம்மச்சாரிகளுக்கு பொருந்தும். பெண்களுக்கு இப்ப வந்து சில பெண்கள் கூட இப்படி பண்றாங்க. நீங்க சொல்றது வந்து பிரம்மச்சாரிகளை பற்றி இல்ல. பிரம்மச்சாரிகள் வந்து முழுமையா அவங்க வந்து அசைக்க முடியாத பக்தி வந்துட்டா அவங்களால வீட்டிலேயே இருக்க முடியாது. நான் சில பிரம்மச்சாரிகளை பார்த்திருக்கேன். நிறைய என் வாழ்க்கையில நிறைய அந்த மாதிரி ஒரு நல்ல பக்தி நிலையில இருக்கக்கூடிய அவங்களால இங்க இருக்கவே முடியாது.
இருக்கவே முடியாது. ஒரு பிரம்மச்சாரியினுடைய அப்பா வந்து என்கிட்ட ஒரு 2-3 மணி நேரம் பேசினார். பேசினதுக்கு அப்புறம் நான் முதல்ல நினைச்சேன், ஏன் இந்த அம்மா அப்பாவை இப்படி தொல்லை பண்றாரு அவர் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அவங்க வார்த்தைகள்ல அவர் எவ்வளவு தூய்மையானவர்ன்றதை கண்டுபிடிச்சு அப்புறம் அவங்களுக்கே நான் கவுன்சிலிங் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். இந்த பையனை பிடிச்சி நீங்க ஒரு வேலைக்கு அனுப்பி அவனை வந்து ஒரு கல்யாணத்தை பண்ணீங்கன்னா அவனால வாழவே முடியாது. ஏன்னா அவன் முழுக்க முழுக்க கிருஷ்ண உணர்வுக்கு வந்துட்டான். அவர் உடனே அவருக்கு பயம் வந்துடுச்சு. இஸ்கான்ல பாத்திரம் தேய்க்க வச்சிருவாங்க, பெருக்க வச்சிருவாங்க, வேலைக்காரன் ஆக்கிடுவாங்க அப்படின்னு கேட்டாரு. இல்ல இல்ல, அவனவன் அவரவர் சில பெருக்கிற பக்தர்கள் கூட சந்தோஷமா இருக்கிறத நான் பாக்குறேன். இங்க தினமும் நான் கோயிலுக்கு போகும்போது ஒரு பக்தர் அழகா பெருக்குவார். பெருக்கிட்ட கீர்த்தன்ல அவ்வளவு ஆனந்தமா நடனம் ஆடுறார். அதே இடத்துல ஒரு பக்தர் வந்து பூஜாரியா இருக்கிறாரு, அவரும் ஆனந்தமா இருக்கிறார். இந்த பெருக்கிற பக்தரும் ஆனந்தமா இருக்கிறாரு. நான் 2 பேர்லயும் வந்து ஆனந்தத்தை குறையே பார்க்கல. அதனால அந்த குறிப்பிட்ட பக்தருடைய தந்தை வந்து ரொம்ப என்கிட்ட ஃபீல் பண்ணாரு. இவனை வந்து வேலைக்காரன் ஆக்கிடுவாங்க, சாமான் தொலைக்க வச்சிருவாங்க, இவனை நல்லா படிக்க வச்சேன் நானு. கிருஷ்ணருக்காக சாமான் தொலைக்கினா கூட தப்பு கிடையாது. ஆனாலும் அந்த குறிப்பிட்ட பக்தர் வந்து மிகப்பெரிய பூஜாரி ஆயிட்டார். அவர் வந்து எதை பத்தி அவருக்கு வந்து உலகாய வாழ்க்கையில் அவருக்கு ஒரு ஈடுபாடுமே இல்லை. மிக அருமையான பக்தரா மாறிட்டார். இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு நான் வந்து பதில் சொல்றேன். சில பேர் வந்து ப்ரீமெச்சோட அவங்களுக்கு பௌதிக ஆசைகள் இருக்கு, ஆனா நிறைய ஆசைகள் இருக்கும். ஆனா உள்ள வந்துருவாங்க. உள்ள வந்துட்டு அவங்க ஒரு கபடத்தனம் வந்துடும். என்ன, அது வந்து ப்ரீமெச்சூரிட்டி. ஆனா சில பேரை வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்களால அவங்க கிருஷ்ண உணர்வை அவங்க கிட்ட இருந்து எடுக்கவே முடியாது. அவங்களால முழு நேர பக்தர்களா தான் இருக்க முடியும். அவங்க எந்த சூழ்நிலையும் எதையும் சமாளிப்பார்கள். தரையிலேயே படுத்து தூங்குவாங்க, பிரச்சனை கிடையாது. ஒரு வேளை கூட சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவங்களோட கோயில்ல இருக்கணும், அவங்களுக்கு வந்து கோயில்ல இருக்கணும், கிருஷ்ணருக்கு சேவை பண்ணணும், புத்தக விநியோகம் செய்யணும், 24 மணி நேரமும் கோயிலே இருக்கணும்ன்ற தூய பக்தர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த கடமைகளை பத்தி நல்லா கவலையே கிடையாது. சாதாரண நிலையில இருந்து மேல போகணும்னு நினைக்கிற நம்ம மாதிரி கிராஸ்தர்கள், அவங்களுக்கு வந்து இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னும் போது அவங்க வந்து அவங்க கடமைகளையும் செய்யணும், அதோட கிருஷ்ண உணர்வையும் எடுத்துக்கணும். புரியுதா உங்களுக்கு? புரியுது மாதாஜி. இப்போ அதான் அவங்களுடைய அந்த பக்தி நிலையை பொறுத்தது. ஓகே 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 மாதாஜி. மாதாஜி அப்புறம் இன்னொரு ஒரு கொஸ்டின் மாதாஜி. என் கசின் வந்து என்னுடைய ஓன் கசின் சேலத்துல தான் இருக்கான். அவன் வந்து இந்த இஸ்கான் வந்த புதுசுல நாங்கெல்லாம் சேவைக்கு போவோம், அவனும் வருவான். அவன் என்ன பண்ணா, ஒரு தடவை வீட்டுல சொல்லாம கொள்ளாம பரோடா ஓடி போயிட்டு தீவிர பக்தன் ஆயிட்டான். ஆனா அப்புறம் அப்படியே ஒரு 2 வருஷம் இஸ்கான்ல வந்து அவன் வந்து சேவை அதாவது வந்து அட்டன் பண்ணி ப்ரோக்ராம்ல அட்டன் பண்ணி ஒரு கிருஷ்ணர் தான் புரிஞ்சுட்டான். இப்போ என்னன்னா அவனுக்கு மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் ஆனப்புறம் அப்படியே மாயாவாதத்துல மாறிட்டான். பிரம்மனும் நாமளும் ஒண்ணு, எல்லாரும் ஒண்ணு. சோ இப்ப இவர் பரமாச்சாரியார் இருக்காரு இல்லையா மகா பெரியவர், அவரோட பயங்கர டிவோட்டி ஆகி இப்ப அவரை தான் கொண்டாடுறான். சோ இது எப்படி மாதாஜி, அப்படி இங்க அவ்வளோ தீவிரமா இறங்கினவும் அப்படியே சடன் சேஞ்ச் மாயாவாதத்துல அப்படியே கம்ப்ளீட்டா மாறிட்டான். இவனா அவன்ற மாதிரி ஆயிடுச்சு. அது இப்படி எல்லாம் நடக்குமா மாதாஜி? ஒரு ஜீவனுடைய விருப்பங்கள், ஒரு தனிப்பட்ட ஜீவாத்மா, எல்லாருமே யாரா இருந்தாலும் சரி, எல்லாருமே ஒரு தனிப்பட்ட ஜீவாத்மா. அவங்களுடைய ஆன்மீக பயணம் இது. அந்த ஆன்மீக பயணத்துல மேல ஏறலாம், கீழே இறங்கலாம், விலகி போயிடலாம். புரியுதுங்களா? நீங்க சொன்னதை வச்சு நான் இதைதான் கண்டுபிடிச்சேன். அந்த தேடல் உண்மையாக இல்லை எனில் ஒரு ஜீவனுடைய சின்சியாரிட்டி உள்ள இருந்து பரமாத்மா பார்த்துக்கிட்டே இருப்பார். அந்த உண்மை அந்த ஜீவன்ல இல்ல அப்படின்னும் போது அங்க மாயாவாதம் திரும்பிடுவாங்க. அந்த ஜீவன் உண்மையாக ஆன்மீக தேடல் இல்லை அப்படின்னும் போது அவங்களால பக்தி எடுத்துக்க முடியாது. பிரசாதம் சாப்பிட்டு சரி போங்க அப்படின்னு விட்டுறணும், அவ்வளவுதான். நமக்கு மன வருத்தமா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து இவ்வளவு கங்கை பக்கத்துல உட்காந்துட்டு தண்ணி தாகம்ன்றவங்க எல்லாம் இருக்கிறாங்கல்ல. கங்கை பெருக்கெடுத்து ஓடுறா, ஆனா அது பக்கத்துலயே இருந்து போய் கங்கையில போய் தண்ணி எடுத்து குடிக்கணும்ன்ற அறிவு கூட இல்லாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. சோ அதெல்லாம் வந்து ஒரு ஜீவனுடைய விருப்பமே இல்லை அங்க.
அப்படின்னும் போது அது அப்படிதான் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அந்த குறிப்பிட்ட நபர் விரும்பல, அதனாலதான் மாயாவாதத்துல அட்ராக்ட் ஆகுறாரு. மாயையினுடைய ஒரு ஆக்கிரமிப்பா மாதாஜி இது? மாயை வந்து யார பிடிக்கும்? யார் வீக்கா இருக்கிறாங்களோ அவங்களதான் பிடிப்போம். ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்கள மாயை தொட முடியுமா? தொட முடியாது. நான் இப்ப வீக்கா இருந்தானா எனக்கு நோய் வரும். நான் ஆரோக்கியமா இருந்தா எனக்கு எப்படி நோய் வரும்? நோய் வந்தாலும் தாங்குவேன். ஓகே மாதாஜி. புரியுதா? ஆரோக்கியமா இல்ல, அவங்களுடைய ஆழ் மனசுல உண்மையான தேடல் இல்லை தான் பதில். பக்தி வந்து ஆரோக்கியமா இல்ல அப்படி எடுத்துக்கலாமா மாதாஜி? அந்த நபர், அந்த குறிப்பிட்ட நபர் விரும்பவில்லை. ஆனா அந்த குறிப்பிட்ட நபருடைய தேடல்ல உண்மை இல்ல. ஓகே மாதாஜி. புரியுதா இல்லையா? புரியுது. ஆனா எனக்கு இன்னொரு அதாவது சந்தேகம் இருக்கு மாதாஜி. என்னன்னா அவன் வந்து சேவை பண்ணும்போது அப்படியே இவனா அப்படி எவ்வளவு சேவை, அப்படியே அவ்வளவு ஒரு வினயமா பணிவா இருப்பான் பக்தர்கள்ட்ட. ரொம்ப வீணா போகாது, அதெல்லாம் வீணா போகாது. என்னைக்காவது ஒரு நாள் இதுல இருக்கிற பொய்மை புரிஞ்சதுன்னா திரும்பலாம். ஆனா மாதாஜி ஒன்னே ஒண்ணு மட்டும் நான் நோட் பண்ணேன் மாதாஜி. கிருஷ்ண பக்தியில இருக்கும்போது இருந்த பணிவு, அப்புறம் அந்த ஒரு தன்மை வந்து இப்ப இல்ல. நான் வந்து அவன் ஹோமம் எல்லாம் பண்ணுவான், யாகம் பண்ணுவான், அது நான் பண்றேன், அது இதுதான் எனக்கு, இதை விட என்ன பெருசா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு. அந்த வீழ்ச்சி தான், அது வீழ்ச்சி. அவன் கிருஷ்ண பக்தியில இருக்கும் பொழுது வீட்டுக்கு வேலைக்கு வர்றவங்க எல்லாமும் சமமா பார்த்தான். அவங்க எல்லாமும் கிருஷ்ணருடைய குழந்தைகள் பார்த்தவோம். இப்ப அப்படியே இந்த நான் ரொம்ப ஒஸ்தி, நான் வந்து பண்றேன் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு. இப்படி இது வந்து உங்களுக்கே பகவான் காட்டுறாரு. உங்களுக்கு வந்து பாருங்க, ஒரு பக்தனா இருக்கும்போது எப்படி இருக்கிறார், அபக்தனா அதாவது கர்மகாண்டியா, அவர் கர்மகாண்டியா மாறிட்டாரு. அப்பனா பௌதிக ஆசைகள் போகல, ஜீவனுடைய தேடல், அதுதான் என்னுடைய புரிதலா இருக்கு. அந்த ஜீவன் வந்து தீவிரமா கிருஷ்ணர்கிட்ட போனோன்னு விரும்பல, அதனால்தான் மாயினால பாதிக்கப்படுறார். அதனால்தான் பௌதிக ஆசைகள். இப்ப கர்மகாண்டம் தான், இந்த யஜ்யம் பண்றது, மந்திரங்கள்லாம் நல்ல டனால்னு சொல்றது, இதெல்லாம் வந்து கர்மகாண்டம் தான். அப்ப கர்மகாண்டத்துல வந்து மனம் லயிக்குதுன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நான் இங்கே இருக்கிறேன்னு அர்த்தம், நான் இங்கே இருக்க விரும்புறேன்னு அர்த்தம். அவனுடைய விருப்பம் தான், அவனை நாடி நான் போறேன்ற தேடல்ல தீவிரவாதம் இல்லை. அதனாலதான் இதுல அட்ராக்ட் ஆயிட்டாரு. புரியுதுங்களா? புரியுது மாதாஜி எனக்கு. அதான் இப்ப நீங்க சொல்லும் போது சிலது எல்லாமே எனக்கு தோணுது. என்னன்னா அவனுக்கு என்ன, என் வயசுதான் அவனுக்கு, இப்பதான் அவனுக்கு குழந்தை பிறந்து 1 வருஷம் ஆகுது. ரொம்ப தீவிரமா அந்த குழந்தை வேணும்ன்ற ஒரு தீவிரமா இருந்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்து ஏதோ ஹோமம் எல்லாம் பண்ணி பிறந்துருச்சு. இப்ப அதுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு. ஆக்சுவலா அவன் வந்து நான் போன வாரம் பொங்கலுக்கு போயிருந்தேன், சேலம் போயிருந்தபோது அவனை பார்த்தேன். அப்ப சொன்னா அவங்க வீட்டுல நிறைய வேத பாராயணம் வைப்பாங்க. சோ அந்த கிரம பாராயணம்லாம் வந்து 10 பேரை கூப்பிட்டு வீட்டுல நடத்துவாங்க. அப்போ அவருக்கு வந்த ஒருத்தருக்கு வந்து உடம்பு சரியில்லாம போயிருக்கு. சோ அவர் குழந்தையை தூக்கி இருக்காரு போல, அதனால குழந்தைக்கு கொஞ்சம் ஜுரம் வந்துருச்சு. சோ அப்போ இவன் வந்து என்ன பண்ணா, ஆனா நான் என்கிட்ட சொன்னா, நான் போய் மகா பிரிவான் தானே நம்ம சொல்லுவோம் நாங்க, அந்த இவரை பரமாச்சாரியால சந்திரசேகரன் சரஸ்வதி சுவாமிகளை. சோ நான் அவர்கிட்ட போய் செம திட்டு விட்டேன் அவரை. உங்களுடைய நன்மைக்காக, அதாவது நீங்க சந்தோஷப்படணுங்கிறதுக்காக நான் வேத பாராயணம் வச்சேன். இப்படி வச்ச ஒருத்தருக்கு வந்து ஜுரத்தை கொடுத்து என் பையனுக்கு வந்துருச்சு, இருங்க உங்களை வச்சுக்கிறேன் அப்படின்னு ஒரு மிரட்டு போட்டேன். அது பெருமையா சொல்லிக்கிறான் அவன். அடிப்படை அறிவே இல்லை பாருங்களேன். துன்பம் நோய் எல்லாம் எதுக்கு வருது? ஏன்னா நம்ம கிளாஸ்ல இருக்கிற பெரிய வேதங்கள்லாம் எதுவும் கற்காத நம்ம வகுப்புல இருக்கிற பக்தர்களுக்கு துன்பம் ஏன் வருது, நோய் எதுக்கு வருது? சாந்தமணி மாதாஜி சொல்லுங்க, நோய் எதுக்கு வருது? நம்ம கர்மனால்தான் கர்ம வினை, கர்ம வினைனால நோய் வருது. நம்ம எல்லாம் வேதம் எல்லாம் படிக்கல, பாவம் வேதம் படிச்சும் அடிப்படை விஷயம் புரியல, அவங்களால வந்தது. நம்ம மற்றவர்களை குறைய சொல்ல முடியாது. நம்ம துன்பத்துக்கு யாராவது குறை சொல்றாங்க, என் மனசுலயும் அந்த மாதிரி எண்ணங்கள் வருது, இவங்களாலதான் எனக்கு துன்பம் வந்துச்சு, அவங்களாலதான் எனக்கு துன்பம் வந்துச்சுன்னு. அப்ப அடிக்கடி நான் எனக்கு கொடுக்குற இந்த பாடம், உங்களுக்கு கொடுக்குற பாடத்தை நான் எனக்கே கொடுத்துருவேன். யாராலையும் துன்பம் வராது, நம்முடைய கர்ம வினை தான் அவங்க மூலியமா வருது நமக்கு. இது எனக்கே நான் கொடுத்துக்கிற பாடம் தான். ஏன்னா அடிக்கடி நான் கூட இப்படி திரும்பிடுவேன், இவங்களாலதான் எனக்கு பிரச்சனை வருது, அவங்க எனக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க அப்படி நானே அந்த மாதிரி பேசுறேன்.
அப்பெல்லாம் எனக்கு நானே கொடுத்து கொள்கின்ற அறிவுரை தான். யாரும் யாருக்கும் இன்பமும் துன்பமும் பிறர் தரவாரான்னு ஒரு கட்டுரையை எழுதியிருக்கேன். யாருன்னா முடிஞ்சா படிச்சுக்குங்க. அதனால அந்த நண்பருக்கு, உங்களுடைய சகோதரனுக்கு இந்த அடிப்படை விஷயம் தெரியவில்லை. வேதங்கள்லாம் கூட படிச்சு ஒருத்தர் பெரிய ஆளா ஆயிடலாம். ஆனா அடிப்படை விஷயம் இது. ஒருத்தர் வீட்டுக்கு வந்தார், அவரால் எனக்கு நோய் வந்தது. நோய் வரணும்னா எப்படியும் வரும். நோய் வரணுன்றதுக்கு காரணம் எதுவுமே இல்லாம வருது. அதெல்லாம் கர்ம வினை. நாம அப்படி ஜாக்கிரதையா இருக்கிற மாதிரி அது மாதிரி இது மாதிரி பண்றோம். ஆனா எப்படி வரணும்னா அது எப்படியாவது நம்மளை ஏமாத்திட்டு வந்துரும். அதெல்லாம் அடிப்படை விஷயங்கள் நாம புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக அஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லல நான். அஜாக்கிரதையாக இருங்கள், ஜாக்கிரதையா இருங்கள். ஆனால் விதி என்பது, கர்ம வினை என்பது மிகவும் சக்தி வாய்ந்தது. 94வது கேள்வி. கிருஷ்ண பக்தன் எவ்வாறு சுதந்திரமாக செயலாற்ற முடியும்? ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ண பக்தன் சுதந்திரமா செயலாற்றலாம்னு சொல்றாங்க. பத்மா காரைக்குடி சொல்லுங்க. படிச்சீங்களா? வரவே இல்லை இன்னைக்கு. பத்மா மாதாஜி காரைக்குடி. ஹரே கிருஷ்ண மாதாஜி சொல்லட்டுங்களா? அவங்க பத்மா எட்டி பார்த்தாங்க. நீங்க பதில் சொல்லிட்டீங்களே சாந்தாமணி மாதாஜி. சரி மாதாஜி. அவங்க காணும். சரி நீங்க சொல்லுங்க. ஒருவனுடைய கல்யாணத்துக்கு போயிருக்கேன். ஒருவனுடைய ஹரே கிருஷ்ணா. ஒருவனுடைய விதியை முழுமுதற் கடவுளை போன்று யாராலும் அறிய முடியாது. எனவே அந்த பரமபுருஷனின் வழிகாட்டுதலை ஏற்று அதன்படி செயல்படுவதே சால சிறந்தது. பரமபுருஷ பகவான் அல்லது அவர் பிரதிநிதியான ஆன்மீக குருவின் கட்டளை யாரும் புறக்கணிக்க கூடாது. பரமபுருஷனின் ஆணையை நிறைவேற்றுவதில் ஒருவன் தயக்கமின்றி செயல்பட வேண்டும். அவனை எல்லா சூழ்நிலையும் பாதுகாப்பாக வைத்திருக்கும். புரியுதா? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஒரு பக்தன் சுதந்திரமா செயல்பட முடியுமா? எப்படி செயல்படுறது? உள்ள இருந்து கிருஷ்ணருக்கும் அந்த பக்தனுக்கும் ஒரு நல்ல உணர்வு இருக்கணும். எப்ப இது எல்லாம் ஹை லெவல் பக்தி. நம்ம மாதிரி ஆளுங்கெல்லாம் இதை எடுத்துக்கூடாது. உள்ள இருந்து கிருஷ்ணர் எனக்கு சொல்லிட்டாருன்னு யாரும் சொல்லிட்டாதீங்க. இது மிக தூய்மையான பக்தர்கள் தெளிவா இருப்பாங்க. இப்ப பாருங்க, நீர் தெளிவா இருந்துச்சுன்னா உள்ள இருக்கிற கல் எல்லாம் தெரியும். நீங்க பார்த்திருப்பீங்க. ஆற்று நீர் தெளிவா இருந்ததுன்னா அது கண்ணாடி மாதிரி இருக்கும். கீழே இருக்கிறதெல்லாம் தெரியும் நமக்கு. அது போல தூய கிருஷ்ண பக்தன் தெளிவா இருக்கிறதுனால உள்ள இருந்து கிருஷ்ணர் நமக்கு என்ன சொல்றாரோ அது அந்த பக்தனுக்கு தெரியும். இது ஒரு நிலை. இன்னொரு நிலையில நமக்கெல்லாம் என்ன சொல்றாரு கிருஷ்ணர் எல்லாம் தெரியாது. தெரியுமா? தெரியாது. ஆனா ஆன்மீக குரு சொல்வார், இது சரி, இது சரியில்லை, இது செய், இது செய்யாத அப்படின்னும் போது அதை செய்யணும். அப்போ அவன் அப்படிதான் சுதந்திரமா செயலாற்ற முடியும். சுதந்திரமா செயலாற்றுறதுன்னா என் விருப்பம் போல செஞ்சுட்டு அது கிருஷ்ணர் தான் சொன்னாரு அப்படின்னு சொல்றது இல்லை. கிருஷ்ணருடைய விருப்பத்தை சரியாக புரிந்து கொண்டு செயலாற்றுவது. அடுத்து, ஒருவன் எப்படி எல்லா சூழ்நிலைகளிலும் பாதுகாப்பாக இருக்க முடியும்? ஒருவனுடைய விதியை முழுமுதற் கடவுளை போன்று யாராலும் அறிய முடியாது. எனவே அந்த பரம புருஷரின் வழிகாட்டுதலை ஏற்று அதன்படி செயல்படுவதே சால சிறந்தது. பரமபுருஷ பகவான் அல்லது அவரது பிரதிநிதியான ஆன்மீக குருவின் கட்டளை யாரும் புறக்கணிக்க கூடாது. பரமபுருஷரின் ஆணையை நிறைவேற்றுவதில் ஒருவன் தயக்கமின்றி செயல்பட வேண்டும். இது அவனை எல்லா சூழ்நிலைகளிலும் பாதுகாப்பாக வைத்திருக்கும். வெரி குட், புரிஞ்சிடுச்சு. இப்ப பாருங்க, நம்ம விதியை யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. கிருஷ்ணரை மாதிரி யாராலையும் அறியவும் முடியாது. நம்ம நினைச்சுக்கிறோம் ஜாதகம் பாக்குறவங்க எல்லாம் நல்லா பார்த்து சொல்லுவாங்க, நாடி ஜோசியம் அது இதுன்ட்டு. ஆனால் அவங்களால கூட துல்லியமா என்ன நடக்கும்னு தெரியாது. கிருஷ்ணருக்கு மட்டும்தான் தெரியும். அதனால கிருஷ்ணரனுடைய சரண் அடைஞ்சிட்டோம்னா அவர் பார்த்துப்பார் நம்மள. அப்ப எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு பாதுகாப்பு வேணும்னா கிருஷ்ணரை சரணடைய வேண்டும். 96வது கேள்வி. பரமபுருஷரின் வழிகாட்டுதலை ஏற்கவில்லை எனில் என்ன நடக்கும்? ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ண பிரேமநந்தினி சொல்லுங்க. மாதாஜி, பரமபுருஷரின் வழிகாட்டுல ஏற்கலன்னா நம்ம இந்த மாயையில தான் மாதாஜி இருக்கும். நம்மளோட அந்த 3 குணங்கள்ல நமக்கு சுபாவத்துக்கு ஏற்பதான் எல்லா செயல்களும். அப்ப இன்னும் கீழே
சொல்லுங்க. அப்ப நாம வந்து இன்னும் வந்து இந்த கீழ்நிலைக்கு தான் போயிட்டு இருக்கோம், இந்த மனித பிறவியை வேஸ்ட் பண்ணிடுவோம் மாதாஜி. கர்ம வினையில சிக்கி கொண்டு கீழே வந்து கீழே மேலையும் சுத்தி கொண்டே இருப்போம். பரமபுருஷனுடைய வழிகாட்டுதலை கேட்டுதான் ஆகணும். கேட்கலன்னா இது புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனி ஜடரேஷாயிடும் வந்துரும். ஆனா அதுல அவரை டச் பண்றது இல்ல. ஜீவாத்மாங்களுக்கு இப்ப அர்ஜுனனுக்கே கிருஷ்ணர் அதானே சொல்றாரு, இந்த சொல்றது சொல்லிட்டப்பா, நீ எடுத்துக்கிறது எடுத்துக்காத உன் விருப்பம் அப்படி சொல்லிடுறாரு. கடைசியில இப்ப சொல்ல போறாரு. சரியா? இப்ப வந்து அடுத்த பாடத்துக்கு போலாம். அடுத்த ஸ்லோகத்துக்கு. இது வரைக்கும் யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கா? மாதாஜி, ஒரே ஒரு கருத்து மாதாஜி. என்னன்னா, இப்ப நான் பலதர அந்த என்ன என்னுடைய அந்த கான்டாக்ட்ல பாத்தீங்கன்னா அந்த கர்மகாண்டீஸும் இருக்காங்க. அப்புறம் இந்த வாரக்கரி சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா மாதாஜி, அந்த பாண்டரங்க பக்தர்கள். இங்க வந்து அது ரொம்ப ஃபேமஸ். இந்த இடத்துல பஜனை கோஷ்டி எல்லாம் நிறைய பேர் வந்து பஜனை பண்றாங்க. பாண்டரங்க பக்தர் இருக்காங்க, பாண்டரங்க பஜனை பண்றாங்க. பட் என்னன்னா, நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் எனக்கு அதாவது உணர்ந்தேன் மாதாஜி, நம்ம பிரபுபாதருடைய டீச்சிங்ஸ் மாதிரி கிறிஸ்டல் கிளியரா அந்த பியூர் பக்திய வந்து என்னதான் என்ன ஒரு பெரிய இதா இருந்தாலும் அது கொடுக்கல மாதாஜி யாருக்குமே. ஏன்னா இப்ப கிருஷ்ண பிரேமின்ட்டு ஒருத்தர் இப்ப கூட ரீசெண்டா அவர் தவறி போனார். அவருக்கு பயங்கர அப்படியே ஸ்ரீரங்கமே அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடுச்சு. அவ்வளோ அவர் பிரவச்சனம் பண்ணுவார், பாகவதம் எல்லாம் பண்றாராம். ஆனா அவங்களுடைய பையன், அவங்க மாட்டு பொண்ணுதான் விஷாக்கா ஹரி, இந்த ஃபேமஸ் எக்ஸ்போனன்ட், ஹரிகதா எக்ஸ்போனன்ட் விஷாக்கா. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கச்சேரிக்கு கிட்டத்தட்ட 1 to 1.5 lakhs சார்ஜ் பண்றாங்களாம். சோ அப்போ நான் நினைச்சேன், இந்த மாதிரி அவ்வளோ இந்த ஹரிகதைக்கு அவ்வளோ வந்து அவங்க சார்ஜ் பண்றாங்கன்னா அவங்க எந்த நிலையில இருக்காங்கன்ட்டு எனக்கு, அதாவது பிரபுபாத் மாதிரி வந்து ஒரு அந்த பியூர் பக்திய வந்து எந்த ஒரு ஆர்கனைசேஷனுமே கொடுக்கலன்றது மட்டும் நான் புரிஞ்சிருந்தேன் மாதாஜி. இல்ல, அவர் கிருஷ்ண பிரேமி வந்து சகஜியான்னு சொல்லிட்டாரு என்னுடைய குருதேவர். கரெக்ட் மாதாஜி, கரெக்ட். நான் ஒரு வீடியோல பார்த்தேன், அவர் வந்து அந்த புல்லாங்கல் எடுத்து வச்சுன்னு ஊதுறாரு. அது வந்து நம்ம சென்னை குரூப் வந்து சென்னையில இருக்கிற கொஞ்சம் டாப் லெவல் பக்தர்கள்லாம் ஒரு குரூப்ல இருக்கிறாங்க. அவங்க வந்து அதை இனம் கண்டு அதுல ஒரு வீடியோ போட்டு பாருங்க, இவர் வந்து பெரிய பக்தர்னு நம்ம எல்லாம் நினைச்சிருந்தோம். ஆனா இவர் புல்லாங்குழல் எடுத்து ஊதுற தகுதி யாருக்கு வரும்? யார் வந்து நான் கிருஷ்ணர்னு காட்டுறாரா என்னன்னு தெரியல. அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் அப்படி ஆயிப்போச்சு எனக்கு. ஸ்ரீரங்கமே நீங்க சொல்ற மாதிரி கொண்டாடும் ஒரு நபர் தான் அவர். ஆனா அவர்கள் எந்த நிலையில இருக்கிறாரு அப்படின்றத நீங்க உங்களுடைய ஆன்மீக குரு வந்து கேட்டுக்கணும். நீங்க யாராவது இந்த மாதிரி பெருசா இருக்கிறாங்க, அவங்க லெக்சர்ஸ் நாங்க கேட்கறோம், அவர் பின்னாடி போறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை உங்களுடைய குருவை எனக்கு வந்து அந்த பாதுகாப்பு இருக்கிறது. என்னுடைய கணவர், என்னுடைய ஆன்மீக குரு 2 பேருமே என்னை வழி நடத்துகிறார்கள். அதுல எனக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கு ஆன்மீக வாழ்க்கையில. இல்லைன்னா யூடியூப்ல நீங்க போனீங்கன்னா யாரோ ஒரு இளம் பெண் ஒருத்தி தாலியெல்லாம் விரிச்சு போட்டு பாகவதம் பேசுறா. அடிப்படையே இல்லையே. தாலிய முழுக்க விரிச்சு போட்டு சுடிதாரை போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி, அதுல பாகவதம் எப்படி இருக்கும் எனக்கு புரியல. அந்த மாதிரி நிறைய யூடியூப் வீடியோஸ் நிறைய மக்கள் என்னென்னவோ பண்றாங்க. அப்ப அது எப்படி அதை புரிந்து கொள்வதுன்னா, பால் நல்லதுதான், பால் குடிச்சா நல்லதுதான். ஆனா பால்ல ஒரு துளி விஷம் இல்ல, அந்த பாலை வந்து பாம்பு அப்படி டச் பண்ணிடுச்சுன்னா குடிக்க முடியுமா? அந்த மாதிரிதான் இவர்கள் மூலமாக நம்ம ஏதாவது கேட்டு நமக்கு வந்து ஆன்மீக வாழ்க்கையில அப்படி எல்லாம் நல்லா செஞ்சோம்னாலும், இப்ப ஒரு தட்டுல வந்து சாப்பாடு இருக்குன்னு வச்சுங்க, அது லேசா மண்ணு தூவி சாப்பிட்ற மாதிரி ஆயிடும். மண்ணுனா கூட பரவாயில்ல, மென்னு முழுங்கிடலாம். கொஞ்சம் லேசா விஷம் கலக்கி சாப்பிட்ற மாதிரி ஆயிடும். நம்ம பிரசாதம் சாப்பிட்டோம்னா கூட அதுல கொஞ்சோண்டு விஷம் கலந்துக்கலாம் அப்படின்னீங்கன்னா என்ன ஆகும்? அந்த மாதிரிதான் இந்த மாதிரி நபர்கள் கிட்ட இருந்து நாம் வந்து கேட்டோம்னா, ஏன்னா அவர்களுடைய உள்நோக்கம் வந்து மாயாவாதம், உள்நோக்கம் வந்து சுய பெருமை, உள்நோக்கம் வந்து வேற ஏதோ. அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து தூய பக்தி வராது. அதனால ரொம்ப கவனமா இருக்கணும் இப்படிப்பட்ட நபர்கள் கிட்ட இருந்து. அதுதான் வந்து பிரபுபாதர் அடிக்கடி சொல்றாரு. நானும் கூட கேள்விப்பட்டிருக்கேன் மாதாஜி, அவருக்கு கொஞ்சம் நிறைய ஒய்ஃப் இருக்காங்க, கேட்டா கிருஷ்ணர் ஆட்டம் அப்படின்னு சொல்லுவாருன்னு நானும் கேள்விப்பட்டிருக்கேன் முன்னாடி. சகஜியர்கள்னா கரெக்ட் அர்த்தம் என்ன மாதாஜி? நம்மளும் கிருஷ்ணர்
சகஜியர்கள்ன்றவங்க வந்து மாயவாதிகள் கிடையாது. அவங்கள வந்து தங்களையே தூய பக்தர்களா நினைச்சு கொள்வார்கள். அது கோபி இஸ்கான்ல கூட சில சகஜியர்கள்லாம் இருக்கிறாங்க, இஸ்கான்ல கூட. ஏன்னா எந்த ஒரு உயர்ந்த பக்தனும் தன்னை ஒரு தூய பக்தனாக, நான் உயர்ந்த பக்தனாக கூட கொள்ள மாட்டாங்க. அதெல்லாம் வந்து எனக்கு எப்படி இனம் கண்டு கொள்வது அப்படின்ற அறிவை வந்து என்னுடைய ஆன்மீக குரு கொடுத்திருக்கிறார். யார் அது சரி எப்படி யார் தவறு மாதாஜி? ஹரே கிருஷ்ணா, அது எப்படி தெரிஞ்சுக்கிறது மாதாஜி? மத்தபடி நம்மளுக்கு ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸே இருக்கு. நம்மளோட குருமார்கள் சொல்றாங்க, கிளாஸ்லயே சொல்லியிருக்காங்க, இஸ்கான் பக்தர்கள் நம்மளோட குருமார்கள் தவிர வேற எதையும் கேட்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளை பிரிச்சு பாக்குறது தெரியாது மாத்தாச்சு. அதனால நம்ம இப்படி சேஃபா இருக்கிறது ரொம்ப நல்லது. நமக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி ஒரே ஒரு லைஃப். சோ அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து நம்மளோட குருமார்கள் நம்மளோட இதுல இருக்கிறத கேட்கறது நல்லது. பிரபுபாதர் இதுல இருந்து கேட்கறது. அவங்க சரஸ்வதி மாதாஜி கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். அவங்க சேஃபா ஹரே இருக்கிறது கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. எப்படி இனம் கண்டு கொள்வதுன்னு. ஏன்னா அடிப்படை விஷயங்கள்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இனம் கண்டு கொள்ள முடியும். இதுக்கு நான் நிறைய முறை எங்க வகுப்புல கூட சொல்லியிருக்கேன். என்னுடைய குழந்தைய வந்து சின்னதுல இருந்து பக்தரா வளர்த்துருக்கேன். பக்தரையும் பார்க்கும். ஒரு 5 வருஷம், 5 வயசு குழந்தை, 5, 6 வயசு, 2ஆம் கிளாஸ், எத்தனை 7, 6, 7. அப்போ ஒரு வகுப்புக்கு போனோம் நாங்க. அங்கே ஒரு சத்சங்கம், கல்கத்தால ஒரு சத்சங்கம் நடந்தது. அங்க போனோம். அங்க ஒரு மாதாஜி, ஒரு 50 வயசு இருக்கும், பாவாடை தாவணி போட்டுட்டு, லிப்ஸ்டிக்லாம், அந்த வட இந்தியர்கள்லாம் லிப்ஸ்டிக்லாம் போடுவாங்க, லிப்ஸ்டிக்லாம் போட்டுக்கிட்டு கிளாஸ் கொடுத்தாங்க. என் பையன் உட்காரவே மாட்டேன்னுச்சு. சான்ஸே இல்லை, இந்த மாதாஜி ஏன் லிப்ஸ்டிக் போட்டுருக்குறாங்க, ஏன் பாவாடை தாவணி போட்டிருக்கிறாங்க அப்படின்னு அந்த வயசுலயே கேக்குது என்ன. இன்னொரு இடத்துல போனோம். அங்க வந்து ஒரு பக்தர் வந்து பேண்ட் ஷர்ட் போட்டுன்னு கிராப் வச்சுன்னு இருந்தாரு. பேண்ட் ஷர்ட் போட்டுன்னு கிராப் வச்சுன்னு வியாசாசன்ல உட்காந்து கிளாஸ் கொடுத்தாரு. ஒத்துக்கவே இல்லை அது. ஏன்னா குரு மகாராஜர் மாதிரி, டிவோட்டிஸ் மாதிரி தோத்தி குர்த்தா போடணும், சிக்கா வைக்கணும், இவர் எப்படி பாகவதம் கொடுக்க முடியும்னு கேக்குது. இப்ப இது வந்து அப்ப அடிப்படை விஷயம் உள்ள போயிடுச்சு. பக்தர்களே புரிஞ்சு கொள்ளுங்கள். அப்போ உங்களுக்கு வந்து வித்தியாசம், அவங்கள பார்க்கும் போதே உங்களுக்கு வித்தியாசம் தெரியணும். இவங்க பௌதிகத்துல எவ்வளவு மூழ்கி இருக்கிறாங்க, எவ்வளவு தூரம் இவங்களோட பௌதிகம் இருக்குன்றத பழகுனீங்கனாலே தெரிஞ்சிடும். அப்புறம் அவங்க பேசுறத வச்சும் தெரிஞ்சுக்கணும். இவங்க சொல்லிட்டாங்களே, ஒரு கிளாஸ்க்கு 1.5 லட்சம். இது வந்து சில பக்தர்கள் இங்க இஸ்கான்ல கூட சில பக்தர்கள் அவங்க வந்து லெக்சர் கொடுத்தாங்கன்னா இவ்வளவு லட்சம் கொடுத்துடணும்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவ்வளவு ஃபேமஸ் ஆயிட்டாங்க உலகத்துல. ஆனால் யார் பாகவதத்தை சொல்லிட்டு இப்படி கை நீட்டுறாங்களோ அவங்களுடைய நிலைமை வந்து ரொம்ப மோசமாயிடும். அது மிகப்பெரிய தவறா நான் பாக்குறேன். ஏன்னா இது வந்து அப்படிப்பட்ட வியாபாரம் கிடையாது, மலிவான விஷயம் கிடையாது. ஆனாலும் வியாபாரமா ஆக்கக்கூடாது. அவங்களே அப்ப அந்த சிஷ்யர்கள் இல்ல அவர்களை வரவேற்கும் பக்தர்கள் அவங்களே முன் வந்து, இவ்வளவு நானே எனக்கு ரேட் பேசிக்க கூடாது, முன் வந்து பாவம் இவங்க வந்து முழு நேர பக்தர்களாச்சே, இவங்களுக்கு நம்ம எதாவது பண்ணணும்னு அவங்க பண்ணா பர. ஆனா நம்ம இந்த சினிமா காரணங்கள்லாம், நான் ஒரு முறை வந்து கச்சேரி பண்ணேன்னா இவ்வளவு லட்சம் கொடு, அவ்வளவு கோடி கொடு, நான் அந்த மாதிரி வியாபாரமாக்க முடியாது பாகவதத்தை. அப்ப இதுல இருந்து நமக்கு தெரியும், தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிளாஸ் வர புரிய ஆரம்பிச்சிடும், இது உண்மை இல்லை அப்படின்ட்டு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ, அதுல நிறைய பக்தர்களுக்கு நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க வந்து பக்தரே இல்ல, மீன்ஸ் இது பக்தியே கிடையாது. அந்த மாதிரி கீர்த்தன்லாம் நம்ம கேட்டோம்னா நம்மளுக்கு பக்தியே வராது. ஆனா சில நேரத்துல பக்தர்களுக்கு தெரியாம போயிடுது. அவங்க வந்து ஒரு மாதாஜி என்னென்னவோ துணி மாட்டிக்குவாங்க, துணி மாட்டின்னு இன்னைக்கு அவங்க யூடியூப்ல எல்லாம் ரொம்ப ஃபேமஸ். அவங்க கணவர் எப்படியும் ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சிருப்பாரு, அந்த அம்மாவும் ஒரு மாதிரி வித்தியாசமா இருப்பாங்க. ஆனா கமெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா, அடாடாடாடா, உன்ன மாதிரி ஒரு பக்தை உண்டா, நீ எவ்வளவு கிருஷ்ணருக்காக நீ இப்படி உருகுற. அவர் வந்து அந்த கணவர் தன்னையே ஒரு கிருஷ்ணர் மாதிரியும், அந்த மனைவி தன்னை ஒரு ராதாராணி மாதிரியும் நிறைய வீடியோ என்னென்னவோ பாடி, அது பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனா ஃபேமஸ்ன்னும் போது சாதாரண மக்கள்லாம், ஓ இவங்க பக்தர்கள் போல் இருக்கே அப்படின்னு நினைச்சுப்பாங்க. ஏன்னா தூய பக்தர்கள்லாம் இப்படி வந்து தங்களை பிரகடனப்படுத்தவே மாட்டாங்க, இப்படி ஒரு வேஷமும் போட மாட்டாங்க. தூய பக்தர்கள்லாம் இப்படி கண்ட துணியை போடுவாங்களா என்ன? துணி போடுறதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவங்க வந்து என்னவோ மாதிரி இருக்காங்களேன்னு, இல்லையா?
அந்த மாதிரி நிறைய அடிப்படை விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிடும். நீங்க உங்களுக்கே அனுபவம் கொடுத்துரும், ஓ இல்ல அப்படின்ட்டு. ஆனா பிரபுபாதர் அப்படி இல்லையே. பிரபுபாதர் அந்த மாதிரி ஃபேன்சி டிவோஷனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாரா என்ன? ஃபேன்சியா பக்தி, ஃபேன்சி பக்தி எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? பக்திக்கும் ஃபேன்சிக்கும் சம்பந்தமே இல்லை. பக்தி என்பது பௌதிகத்தை விடுவது. அப்ப அவங்க பௌதிகத்தை விடாம ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னா அது பக்தியே இல்ல. நீங்க எப்படி ஒரு வியாசாசன்ல பேண்ட் ஷர்ட் போட்டு வியாசாசன்ல உட்காந்து கிளாஸ் கொடுக்க முடியும்? பேண்ட் ஷர்ட் என்பது பௌதிகமான ஆடை, நம் பக்தர்களுக்குரிய ஆடையே இல்ல. அப்ப அடிப்படை விஷயம் தெரியாம நீங்க எப்படி பாகவதமோ பகவத்கீதையோ சொல்ல முடியும்? அடிப்படையை நான் கடைபிடிக்காம உங்ககிட்ட பேச முடியுமா? பேசலாமா? அப்ப அது விஷயங்கள் தெரிஞ்சவங்க புரிஞ்சுப்பாங்க, இங்க இருந்து நம்ம கேட்க கூடாதுன்னு. அதனால ஜாக்கிரதையாக இருங்க. உங்களுக்கு சந்தேகம்னா என்ன கேளுங்க. ஓகே மாதா. இல்ல மாதாஜி, நான் ஒண்ணு புரிஞ்சுட்டேன். நான் முன்னாடி அவங்களோட லெக்சர் கேட்பேன், ரொம்ப ஆசையா கேட்பேன். அப்புறம் ஒரு தடவை தோணித்து, என்ன இவங்க பட்டு புடவை கட்டிட்டு இதெல்லாம் பேசுறாங்க. ஏன்னா பட்டே நம்ம யூஸ்வலா கட்ட மாட்டோம் இல்லையா, அதனால பட்டு கட்டலாம், பட்டு கட்டலாம், பட்டு கட்டலாம். பெண்கள் வந்து குடும்பத்து பெண்கள் வந்து பட்டு கட்டலாம். ஆனா இவங்க வந்து கொஞ்சம் இந்த குறிப்பிட்ட நபர் நல்ல அட்ராக்டிவாவும் பேசுவாங்க, ரொம்ப அட்ராக்டிவா பேசுவாங்க. அந்த கேசவன் யானை இந்த வீடியோ எல்லாம் ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்கு. அட்ராக்டிவா பேசுவாங்க, ஆனா அவங்களுடைய உள்நோக்கம் என்னன்னு தெரியல. பட்டு வந்து பக்தர்களுக்கு அனுமதி உண்டு. ஆனா அது பூச்சியை கொல்லி தானே. ஆனா நான் பட்டு எல்லாம் கட்டவும் மாட்டோம் மாதாஜி, ஏன்னா எங்க ஃபேமிலியில கட்ட மாட்டோம், ஏன்னா பூச்சியை கொல்லி அத பண்றாங்கன்ட்டு. பட் கட்டலாமா மாதாஜி? அப்படிதான் சொல்லியிருக்காங்க மாதாஜி. பட்டு பூச்சி கொன்னு தானே அது அந்த நூல் எடுத்து அதுல தானே பட்டு பண்றாங்க மாதாஜி புடவை. பதில் சொல்றேன் இருங்க. அது வந்து சில விஷயங்கள் விதிவிலக்கானவை. அதுல வந்து பட்டு விதிவிலக்கானது. அப்புறம் அந்த சங்கும் உயிர் தான், அது விதிவிலக்கானது. அப்புறம் இப்படி சாமரம் வீசுறோம் பாருங்க, அது விதிவிலக்கானது. சில விஷயங்கள் தேன் விதிவிலக்கானது, அதெல்லாம் அனுமதி உண்டு சாஸ்திர பிரகாரம். நீங்க வந்து மடியா இருக்கணும்னா பட்டு கட்டினீங்கன்னா உங்களுக்கு மடி கிடைக்கும். இப்ப புரியுதுங்களா? நீங்க பட்டு துணியை வந்து எங்க வேணாலும் போட்டுட்டு அதனுடைய பட்டுனுடைய புனிதம் குறையாது. இப்ப சுத்தமான பட்டே கிடையாது, அது வேற கதை. சுத்தமான பட்டா இருந்தா உங்களுக்கு வந்து அதுல வந்து அதை நீங்க பீரியட்ஸ் நேரத்துல கட்டினீங்கன்னா கூட அது அழுக்காகாது, அதை துவைக்கணும்னு அவசியம் இல்லை. பட்டுக்கு வந்து தோஷமே கிடையாதான் அப்படின்னு நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். பட்டு வந்து விதிவிலக்கான ஒரு விஷயம், நாம் பயன்படுத்தலாம். ஆமா மாதாஜி, பட்டு. ஆனா நான் எங்க இதுலயே சொல்லுவாங்க பட்டுக்கு வந்து மடி உண்டுன்னு. அதனாலதான் கல்யாணம், அந்த திருமாங்கல்ய தாரணம், அப்புறம் அந்த பாணிகிரகணம், கன்னிகாதானம் போது கட்டாயம் பட்டு தான் கட்டணும்ட்டு அப்படி 9 வச்சு அது பட்டுல கட்டுவோம். பட் அதுக்கப்புறமா விட்டுட்டோம் மாதாஜி நாங்க பட்டு. இப்ப ஆனா பட்டு கட்டணும்னு அவசியம் இல்லை இல்லையா? பட்டு அந்த பூச்சியை கொள்றதுங்கிறது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. சோ அது ஏன்னா ஆர்டிபிஷியலே எக்கச்சக்கமா நல்லா சூப்பரா வந்துருச்சு, அதனால அது கூட வாங்கிக்கலாம் தானே மாதாஜி? சரிதான். ஆனா வந்து சாஸ்திரம் வந்து பட்டை அங்கீகரிக்கிறது, புரியுதுங்களா? இது வந்து சன்னியாசிகள் நிலையில அவங்க வந்து பட்டெல்லாம் கட்ட தேவையில்லை. ஆனா சன்னியாசிகளுக்கு கூட நாங்க பரிசு கொடுக்கிறோம். ஆனா அது அவர்களுக்கு உயர்ந்த விஷயங்களை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டு கொடுக்குறோம். அதனால இது விதிவிலக்கானது, பயன்படுத்தலாம். மாதாஜி, இப்ப எனக்கு இன்னொரு ஒரு டவுட் மாதாஜி. இப்ப நம்ம எது செய்தாலும் கிருஷ்ணருக்கு அர்ப்பணமாக செஞ்சுட்டு நம்ம பண்றோம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பிரசாதம் தான் மெயினா. பட் இப்ப பட்டும் வந்து ஆனா அது ஒரு உயிரை கொண்டு வர்றது, அதை எப்படி மாதாஜி அர்ப்பணம் பண்றது? சாஸ்திரம், நான் தான் சொல்லிட்டேனே, சாஸ்திரம் என்பது சில விஷயங்களுக்கு விதிவிலக்கை தருகிறது. ஏன்னா இப்ப இந்த உலகத்தை பகவான் வந்து வடிவமைச்சார்ல, அப்போ சில நேரங்கள்ல சாஸ்திரத்தை மூலியமா தான் நம்ம வந்து இது சரியா தவறான்னு கத்துக்கிறோம். குரு சாது சாஸ்திரம் மூலியமா தான் இந்த செயல் சரியா இது தவறான்றத கத்துக்கிறோம். அப்ப இந்த சாஸ்திரங்கள் நமக்கு சில பொருட்களை நீ பயன்படுத்தலாம், அதுல பாவம் வராதுன்னு சொல்லியிருக்கு. அதை கொண்டுதான் நம்ம சில்க் பகவானுக்கே போடுறோம். அப்ப நமக்கு வந்து பகவானுக்கு நான்வெஜ் வைக்கிறது இல்ல, மாமிசம் வைக்கிறது இல்ல, ஆனா சில்க் வைக்கிறோம், பட்டு துணியை வைக்கிறோம். ஏன்னா அது அவர் ஒத்துக்கிட்டாரு, அது சாஸ்திரம் சொல்லுது எஸ் அப்படின்னு. அதை வைத்துதான் இது செய்யலாம் இது செய்யக்கூடாதுன்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த ரீதியில பட்டு வந்து பயன்படுத்தலாம்.
ஓகே மாதாஜி. இப்போ ஆனாலும் பக்தர்களாகிய நாம வந்து ரொம்ப ஆடம்பரமா, இப்ப பட்டு நீங்க பியோர் பட்டுன்னு போனீங்கன்னா 50,000 60,000 ஆகும். நீங்க சொன்ன மாதிரி நாம எல்லாம் எளிமையா இருந்துட்டு போலாம். 1000 ரூபாயில பளபளன்னு துணி கிடைக்குது இல்லையா? எதுக்கு 60,000 70,000? அதெல்லாம் தேவையில்லை. அதுக்கு கடவுளுக்கு வேணா கொடுக்கலாம். நரசிம்மருக்கு வேணா கொடுக்கலாம். அம்மா ராதாராணி தாயாருக்கு வேணா பட்டு கொடுக்கலாம். நம்ம வச்சுக்கிறது இல்லைன்ற மாதிரி நான் மாறிட்டேன். பட்டு வந்து எதுக்கு இவ்வளவு ஆடம்பரம் அப்படின்னு மாறிட்டேன். ஆனா பட்டு பயன்படுத்தலாம். இருந்ததுன்னா அந்த திருமண பட்டு எல்லாம் இருக்கு, அதெல்லாம் வச்சிருக்கேன். ஆனா இப்போதைக்கு அவ்வளவு விலைக்கு போறது கிடையாது. எளிமையா இருக்கணும்னா இருந்துட்டு போங்க, ஆனா வந்து அது பயன்படுத்தலாம்ன்றதுதான் சாஸ்திரம் சொல்லுது. ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இப்ப வந்து நம்ம அடுத்த பாடத்துக்கு போலாம். ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை அத்தியாயம் 18 ஸ்லோகம் 61. ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதயேஷு அர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி என்ற ஆருடனி மாயையா. ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். ஜடசக்தியால் செய்யப்பட்ட இயந்திரத்தில் அமர்ந்துள்ள எல்லா உயிர் வாழிகளின் பயணங்களையும் அவரவர் இதயத்தில் வீற்றுள்ள முழுமுதற் கடவுளை வழி நடத்துகிறார். இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? நமக்கு வந்து சுதந்திரம் கொடுத்திருக்கிறார் கிருஷ்ணர். ஆனால் நாம வந்து ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டோம்னா கூட அதை நடத்தி கொடுக்கிறவர் பகவான் தான். அதற்குரிய தகுதி இருந்துச்சுன்னா நாம் ஆசைப்படும் விஷயங்களை நமக்கு தகுதிக்கு ஏற்பவாறு நமக்கு கொடுப்பார், நம்மை வழி நடத்துவார். எந்திரத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் நாம, ஆனால் பரமாத்மா உதவியின்றி செயல்பட முடியாது. நம்முடைய விருப்பங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அவர் நமக்கு வழிகாட்டுறார். நம்ம விருப்பங்கள் இருக்கு, இப்படிதான் நாம செயல்படுறோம். ஏற்கனவே நம்ம பார்த்தோம் செயல்பாடு எப்படி நடக்கிறதுன்னு. 5 பேர் பார்த்தோம். ஜீவாத்மா, பரமாத்மா, ஜட இயற்கை, இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? இந்த 3 முக்கியமான நபர்கள், ஜீவாத்மா, பரமாத்மா, ஜட இயற்கை, 3 முக்கியமான நபர்கள் தான் செயலை செய்ய வைக்கின்றது. ஆனால் இதுல முக்கியமா செயலை செய்பவர் வந்து பரமாத்மா தான். பரமாத்மானுடைய அனுமதி இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. நாம எல்லாம் இயந்திரத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அந்த இயந்திரத்தை இயக்குற மாதிரி நமக்கு தெரியுது, தோணுது. ஆனா உண்மையா இயக்குறவர் வந்து கிருஷ்ணர் தான். அவர் அங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாருன்னா எல்லாம் ஆஃப் தான். மெயின் சுவிட்ச் கிருஷ்ணர் தான். நாம எல்லாம் நினைச்சுக்கிறோம் நாம செயல்படுறோம், நாம செய்யறோம் அப்படின்ட்டு. ஆனா உண்மையா அங்க சாங்ஷன் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எல்லா செயல்களும் பரமாத்மாவால் வழி நடத்தப்படுபவையே. தனக்கு உரித்தானவற்றை பெறும் உயிர் வாழி பரமாத்மாவின் வழிகாட்டுதலின் கீழ் ஜட இயற்கையால் படைக்கப்பட்ட ஜட உடலால் எடுத்து செல்லப்படுகிறான். நிறைய விஷயங்களுக்கு நமக்கு கட்டுப்பாடே கிடையாது. ஏன்னா நாம எந்த அம்மா அப்பாவை கேட்டோமோ அந்த அம்மா அப்பா நமக்கு கிடைக்கிறாங்களா? இல்ல நம்ம குழந்தை நம்மளை கேட்டு பிறக்குதானா? இல்லவே இல்லை. இதெல்லாம் நம்முடைய கர்ம வினைக்கு ஏத்த மாதிரிதான் நடக்கும். அதெல்லாம் அவர்தான் முடிவு பண்றாரு. இதுதான் உனக்கு தகுதி, இவ்வளவுதான் உனக்கு. ஆட்டுக்கு சில தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கும், ஆட்டுக்கு வாழை வந்து பகவான் அளந்து வச்சிருக்கிறாரு. எல்லாரையுமே அளந்துதான் வச்சிருக்கிறாரு. எல்லாரையுமே அளந்துதான் வச்சிருக்காரு. நான் இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி அப்படின்னு நாம் அப்படி தட்டிக்க முடியாது. அடுத்த பிறவி நான் வந்து ஒரு காவாயில மலம் உண்ணும் பன்றியா கூட மாறிடலாம். நான் செய்யற வேலை என்ன அப்படி கீழே தள்ளிடும். இன்னைக்கு நான் இந்திரதேவன், நாளைக்கு நான் பன்றி. இன்றைக்கு நான் வந்து பிரதம மந்திரி, நாளைக்கு நான் வந்து தெருவில் இருக்கிற நாய். அப்ப வந்து எனக்கு எது தகுதியோ, நான் என்ன செயல் செய்கிறேனோ, என்னுடைய என்ன ஆசையோ அதன் மாதிரி அவர் வழி நடத்திக்கிட்டே போவார். இதுதான் உனக்கு தகுதி, இவ்வளவுதான் அப்படின்னு. அப்போ நம்மை வழி நடத்துகிறார், நம்மை ஆட்டுவிக்கிறார், நம்முடைய விருப்பங்களுக்கு ஏற்றவர். அப்ப இதை மாத்தணும்னா அதனால்தான் அந்த சுதந்திரமா செயல்படுறது என்பது கிருஷ்ணர் என்ன சொல்றாரோ அதை செய்யறது. அப்படி செயல்படும் போது நமக்கு வந்து பகவான் அலாதி கருணையை கொடுத்துருவார். உன் விருப்பம் தான் என் விருப்பம் அப்படின்னு எப்ப ஒரு பக்தன் மாறுகிறானோ அப்ப அந்த பக்தனுக்கு உண்மையா சக்தியை கொடுப்பார். இப்ப ஸ்ரீல பிரபுபாதர் எடுத்துக்கங்க, தூய்மையான பக்தன். அந்த பக்தனுடைய பிரபுபாதருடைய இதயத்துல கிருஷ்ணரை தவிர வேற எதுக்குமே அவர் இடம் கொடுக்கல. அப்படின்னும் போது இந்த உலகத்துல 108 கோயில் கட்டுறதுக்கும் பிரச்சாரம் செய்வதற்கும் பல விஷயங்களை மாற்றியும் வச்சார். பக்தி தொண்டுல பல விஷயத்த மாத்தியும் வச்சுட்டாரு. அதற்கெல்லாம் உரிமை கொடுத்துட்டாரு. நிறைய பேரை வந்து அவர் சாதாரண நிலையில இருந்தவங்க எல்லாம் தூக்கி விடணும்னு நினைச்சாரு. அதுக்கும் சக்தியை கொடுத்தாரு பகவான்.
ஒரு பக்தனுக்கு வந்து முழுமையாக சரணடைந்த பக்தனுக்கு வந்து நிறைய சுதந்திரத்தை பகவான் கொடுப்பார். அப்போ உடனே இந்த வாசகத்தை கேட்டுட்டு நாம வந்து பிரபுபாதர் மாதிரி, அதனாலதான் சொல்லிட்டேன், தூய பக்தர்னு நம்ம சொல்லணும்னா அது பிரபுபாதர் தான், பிரபுபாதர் மாதிரி பக்தர்கள் தான். சரியா? அடுத்தது பரத 62வது ஸ்லோகம். பரத வழி தோன்றலே, அவரிடம் முழுமையாக சரணடைவாயாக. அவரது கருணையால் தெய்வீக அமைதியும் உன்னத நித்திய இடத்தையும் நீ அடைவாய். அப்ப இப்ப வந்து இந்த பகவத்கீதையினுடைய அறிவுரைகள் 18வது அத்தியாயம் என்ன பார்க்கிறோம்? பகவத்கீதையினுடைய அறிவுரைகளின் சுருக்கம். அப்ப முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்? ரகசியமான ஒரு விஷயத்தை பார்த்தோம். எப்படி? வர்ணாசிரம தர்மங்களை கடைபிடிச்சு படிப்படியாக தன்னுடைய கடமைகளை ஒழுங்காக செய்பவன் என்ன ஆமா? பிரம்மனை உணர்வான்னு பார்த்தோம். அது முதல் ரகசியம். இப்ப இங்க 18வது அத்தியாயம் 3 விஷயத்த சொல்லுது. ரகசியமான அறிவு, மிக ரகசியமான அறிவு, மிக மிக ரகசியமான அறிவு. இது சமஸ்கிருதத்துல குயம், குயத்தமம், குயோத்தமம், இது மாதிரி வார்த்தை வந்து தமிழ்லயும் ஆங்கிலத்திலயும் இல்லை. குயம், குயத்தமம், குயோத்தமம் 3 டிகிரி இருக்கு. ரகசியத்துல 3 லெவல் இருக்குங்க, 3 படிகள் இருக்கு. ரகசியம் என்பது, அந்த பகவத்கீதையினுடைய ரகசியம் என்பது என்ன அப்படின்னும் போது, முதல் நிலை பிரம்மனை, நான் இந்த உடல் அல்ல, பிரம்மன், பிரம்மபூத நிலை சொல்லியாச்சு இல்லையா? 55வது ஸ்லோகத்துல பிரம்மபூத நிலை, இந்த உடலோட சம்பந்தப்படாத ஒரு நிலை. அவனுக்கு வந்து எந்த ஆசை கிடையாது, எதிர்பார்ப்பு கிடையாது. நான் இந்த உடல் அல்ல, நான் ஆத்மான்ற நிலை, அது ஒரு ரகசியமான அறிவு. அது முதல் நிலை. 2வது இங்க சொல்றாரு பாருங்க. 2வது பரமாத்மாவிற்கு நீ சரணடைய வேண்டும்னு சொல்றாரு. இது உள்ள இருக்கிற, இது கிருஷ்ணர் தானே பேசிட்டு இருக்கிறாரு. ஏன் அப்ப அப்படி சொல்றாருன்னா, அப்ப அந்த பரமாத்மா நிலைன்றது ஜீவராசிகளுக்கு, எல்லா ஜீவராசிகளுக்கும் இதயத்துல வந்து பரமாத்மா இருக்கிறாரு. இப்பதானே சொன்னாரு, எந்திர ஆருடடி மாயையா உள்ள ஈஸ்வர சர்வ பூதானாம் ஹிருதேஷு அர்ச்சன திஷ்டதி. அர்ஜுனா, எல்லா ஜீவராசிகளுடைய இதயத்திலையும் நானே போய் பரமாத்மாவா உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். அதனாலதான் எல்லா ஜீவராசிலையும் பரமாத்மாவை பார்க்கணும்னு சொல்லி கொடுக்கப்படுறது. அந்த பரமாத்மா கிட்ட நம்ம சரணடையணும். இது வந்து மிக ரகசியமான அறிவு. இது கூட ஒரு படி குறைச்சல் தான். அடுத்த படியும் கொடுக்குறாரு பாருங்க கிருஷ்ணர். அப்போ இங்க பிரபுபாதர் பொருள் இல்லை இந்த ஸ்லோகத்தை. இப்ப இந்த ஸ்லோகம் வரைக்கும் போலாம், அடுத்த படிக்கு நான் கொண்டு போறேன். இதயத்தில் வீற்றிருக்கும் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளிடம் உயிர் வாழி சரணடைய வேண்டும். அது ஜட வாழ்வின் எல்லாவித துன்பங்களிலிருந்து விடுவிக்கும். இவ்வாறு சரணடைவதால் அவன் வாழ்வின் எல்லா துன்பங்களிலிருந்து விடுபடுவதோடு மட்டுமின்றி இறுதியில் முழுமுதற் கடவுளை சென்றடைவான். அப்போ உள்ள இருக்கிற பரமாத்மா ஒரு சக்தின்னு நினைக்க கூடாது, அது கிருஷ்ணர்னு நினைச்சு சரணடையணும். நல்லா புரிஞ்சுக்குங்க. நிறைய பேருக்கு வந்து உள்ள வந்து ஒரு சக்தி இருக்கு, உள்ள வந்து நீங்களே சக்திமான் அப்படி இப்படின்னு பேசுவாங்க பாருங்க. மாயவாதிகள்லாம் சொல்லுவாங்க உன்னுள்ள தேடு அப்படின்னு சொல்லுவாங்க. அது உன்னுள்ள தேடுறது வந்து கிருஷ்ணரை, உள்ள இருக்கிற பரமாத்மாவை. நீயே பகவான் அப்படி இல்ல, உள்ள இருக்கிறது பரமாத்மா, அவர் தேடணும். நானும் பரமாத்மாவும் வேற, இது நல்லா புரிஞ்சுக்கணும். நானே கடவுள், உள்ள நான் பரமாத்மாவை பாக்குறேன்னா நானே கடவுள்னு சொல்றது இல்ல. உள்ள இருக்கிறார். நம்முடைய இந்த உடல்ல நிறைய ஜீவராசிங்க இருக்கு. நாம நினைச்சுக்கிறோம் நாம் மட்டும்தான் ஒரே ஜீவராசின்னு. இல்ல, தலையில இருந்து கால் வரைக்கும் நிறைய ஜீவராசிகள் இருக்கு, அது வேற கதை. மேஜரா முக்கியமா 2 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் ஆத்மா நாம, இன்னொன்னு பரமாத்மா கிருஷ்ணர். இந்த பரமாத்மா உள்ள என்னுள்ள இருக்கிறார்ல, அவரிடம் சரணடைகிறது வந்து 2வது படி, ரகசியமான அறிவு, மிக ரகசியமான அறிவு. இவ்வாறு அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார், ரகசியமானதை காட்டிலும் மிக ரகசியமான ஞானத்தை உனக்கு விளக்கியுள்ளேன். இதனை முழுமையாக கவனித்து சிந்தித்து நீ செய்ய விரும்புவதை செய். எல்லா ஜீவராசிகளுக்கும் உள்ள இருந்து பரமாத்மா வழிகாட்டினே இருக்கிறார். எல்லாருக்குமே, நம்ம எல்லா ஜீவராசிக்கும், நாய் பூனை எல்லாத்துக்குமே. நாய் பூனைக்கு வெறும் சாப்பிட்றது தூங்குறது தான் அதுக்கு வழிகாட்டிடுறார். நீங்க பாத்தீங்கன்னா, நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, அதுங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் கிட்ட கூட்டின்னு போறோம்ல, வெட்டுன்ட்டு, தேவையே இல்லை. அந்தர்யாமி பரமாத்மா ஒரு நாய்க்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னா அந்த நாய் வந்து பட்னியாவே இருக்கும், அன்னைக்கு ஃபுல்லா முழுக்க சாப்பிடாது. ஏன்னா உள்ள இருந்து பரமாத்மா சாப்பிடாதன்னு சொல்லிடுவார், அதுக்கு வழிகாட்டுவார்.
இல்ல சில நாய் பூனைகள்லாம் சில மிருகங்கள்லாம் அந்த புல்லோ அந்த மூலிகைய தேடி போய் கண்டுபிடிச்சு அந்த மூலிகையை சாப்பிட்டு தன்னை தானே குணப்படுத்திக்கும். அந்த மாதிரி சில மிருகங்கள்லாம் இருக்கு. ஆகையினால மிருகங்கள்லாம் இயற்கையாவே பரமாத்மாவால வழிகாட்டப்படுகின்றது. அதனால அவர்கள் செயல்பட்டு கொள்கிறார்கள். மனிதர்கள் என்ன பண்றாங்க, மனிதர்களுக்கு வந்து உயர்ந்த விஷயங்கள்ல பரமாத்மாவினுடைய வழிகாட்டுதல்லாம் தேவைப்படுது. இந்த உண்ணுதல் உறங்குதல்லாம் நடக்குது, ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. ஆனால் உயர்ந்த விஷயங்கள்ல சில நேரங்கள்ல நம்ம வந்து பரமாத்மானுடைய வழிகாட்டுதல் படிதான் நடந்து போகிறோம். சில நேரங்கள்ல வந்து அவர் சொல்றது நம்ம காதுலயே விழாது. ரொம்ப சத்தமா பேசிக்கிட்டு இருந்தோம்னா, வேற யாருன்னா பேசுறாங்கன்னா நம்ம கேட்குமா? கேட்காது. நம்முடைய வாழ்க்கையில பரமாத்மா எப்பொழுதும் நமக்கு எல்லா விஷயங்களிலும் வழிகாட்டுறதுக்கு தயாரா இருக்கிறாரு. நாம அவர் சொல்றத கேட்கறதே இல்லையே, கேட்கறது இல்லை. அங்க சரணடைன்னு சொல்றது வந்து இந்த உள்ள இருக்கிற பரமாத்மாவை சரணடைன்றதுதான் கிருஷ்ணர் இங்க சொல்றாரு. ஆனால் இங்க ஒரு விஷயம் இருக்கு, ஒரு வாசகம் இருக்கு. எதேச்சசி ததா குரு. எதேச்சசி ததா குரு, உனது விருப்பப்படி நீ செயல்படலாம். சரி, நான் சொல்றது சொல்லிட்ட, நீ உன் விருப்பப்படி செயல்படலாம் அப்படின்ட்டு பகவான் வந்து ஒரு சுதந்திரத்தை கொடுக்கிறார் எல்லா மனிதருக்கும், எல்லா ஜீவராசிக்கும். கிருஷ்ணர் ஒரு சுதந்திரத்தையும் கொடுக்கிறார், தனிப்பட்ட சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை சரியாக பயன்படுத்தி கிருஷ்ணரை சரணடையலாம். நம்ம எதிர்க்க சின்ன வயசுல நம்ம குழந்தைங்களா இருக்கும் போதெல்லாம் அம்மா அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, நீ பூ கூட எடுக்கிறியா பீ கூட எடுக்கிறியா அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு இருக்கு, உனக்கு நல்லது எடுக்கிறியா கெட்டது எடுக்கிறியா அப்படின்ற ஒரு அறிவுரையே நமக்கு எப்பொழுதும் பக்தர்கள் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இப்ப இங்கேயும் கிருஷ்ணர் வந்து அப்படிதான் சொல்றாரு, உனக்கு உரிமை இருக்கு, உன் வாழ்க்கை நீ பாத்துக்கலாம், நல்ல செய்றியா கெட்ட செய்றியா உன் விருப்பம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நமக்குன்னு ஒரு தனிப்பட்ட அறிவு புத்தி கொடுத்திருக்கிறார் பாருங்க, அதை பயன்படுத்தி சரணடையணும்னு சொல்றார் பிரபுபாதர் இங்க. முழுமுதற் கடவுளை சரணடைகிறது நம்முடைய நன்மைக்காகவே வன்றி அவருக்கு ஒண்ணும் லாபம் கிடையாது. அவருக்கு என்ன இருக்கு, அவர் முற்றிலும் துறந்தவர், எதிலையும் பற்று இல்லாதவர். அதனால புத்தியின் இந்த விஷயத்தை பற்றி தனது புத்தியின் எல்லை வரை கவனமாக சிந்தித்து பார்ப்பதற்கு ஒருவனுக்கு சுதந்திரம் உண்டு. நாம கிருஷ்ணரிடம் சரணடைறதா வேண்டாமா, பகவத்கீதை எடுத்துக்கலாமா வேண்டாமா, ஜெபம் பண்ணலாமா வேண்டாமா, நமக்கு பிரபுபாதர் கொடுத்த சாதனை திட்டத்தை செய்யலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு அறிவு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை எடுத்து அந்த தூய பக்தி வழிக்கு நம்ம போனோம்னா உள்ள இருந்து அந்தர்யாமி பரமாத்மா இது சரி, இது செய், அதை செய், அதை செய்யணும் அப்படி தள்ளிட்டே வருவார், மோட்டிவேட் பண்ணிட்டே வருவார். ஆனால் அதை செய்யலன்னு வச்சுக்கோங்க, நாம வந்து நான் என்னுடைய புலன்கள் என்ன எங்க தள்ளுதோ அங்க போயிட்டு இருப்பேன். என்னுடைய புலன்கள் எங்க தள்ளுதோ அங்க போவேன். அது வந்து அப்படி நம்மள ஓட்டும். புலன் விஷயங்கள் எங்கெல்லாம் இது பிடிக்குது அது செய்யுது. இதே மாயாப்பூருக்கு வர்றவங்க கூட பகவானை நோக்கி போறவங்க கம்மி, மற்ற விஷயங்கள்ல அப்படியே வெளி கடையா இருக்கு. மாயாப்பூர் வந்து பக்தின்னு வச்சுக்கோங்களேன், பக்தியை நோக்கி வரணும்னு ஒரு ஜீவன் வந்துட்டா கூட அங்க இருக்கிற கடைகள், இங்க இருக்கிற கவர்ச்சிகரமான பொருட்கள், கவர்ச்சிகரமான விஷயங்கள், அதுல போயிடுறாங்க மக்கள். எனக்கு ஆச்சரியமா இருக்கும், இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்க வந்து வேற விஷயங்கள் உட்காந்து மரத்தடியில் உட்காந்து கதை பேசுவாங்க. அப்புறம் மிக முக்கியமான டிஸ்ட்ராக்ஷன் வந்து போட்டோ, அப்படி செல்ஃபி, இந்த மாதிரி இவ்வளோ கஷ்டப்பட்டு வராங்க கார்லயும் பஸ்லயும் அதுலயும் இதுலயும். ஆனா இங்க வந்து வந்த நோக்கத்தை விட்டு விடுகிறார்கள். இது எப்பேற்பட்ட பூமி இது. பிரபுபாதர் எந்த நோக்கத்துக்காக இங்க இவ்வளவு ஏற்பாடுகள் செஞ்சு கொடுக்கிறாரு. இந்த மக்கள்லாம் வந்து இந்த புண்ணியத்தை, பக்தி புண்ணியத்தை, பக்தியை வளர்க்கணுமேன்னு சொல்லிட்டு இவ்வளவு பாடுபட்டார் பிரபுபாதர். ஆனால் இங்கு வந்து திசை திரும்புறாங்களேன்னு போது கஷ்டமா இருக்கும். சில பேருக்கு, சில நபர்களுக்கு நான் சொல்லிடுவேன், தாங்க முடியாது என்னால, இங்க வந்திருக்கீங்க இதை பாருங்களேன் அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு நினைச்சாலும் வந்துரும். அது போல இந்த வாய்ப்பு, நீங்க எதை எடுக்கிறீர்கள், எதை நாம் எடுக்கிறோம் அப்படின்றத உங்களுக்கு சுதந்திரம் உண்டுன்னு கிருஷ்ணர் சொல்லிட்டார். தனி சுதந்திரத்துல கிருஷ்ணர் தலையிடுவதே இல்லை, ஃப்ரீ தான், எதனா பண்ணு. ஆனா இதான் உண்மை,
இது நல்லது, இது கெட்டது. நீ எதை எடுக்கிற, அது உன் விருப்பம். சரணடையிறியா, உன் விருப்பம். சரணடையிலையானா நீ வேற எங்கன்னா சரணடைஞ்சிடணும். கிருஷ்ணருக்கு தொண்டு செய்யலைன்னா எங்க தொண்டு செய்யணும்? நாய்க்கு செய்யணும். இல்ல அப்படித்தானே வெளிநாட்டுக்காரர்கள் எல்லாம் நினைக்கிறாங்க, நாங்கெல்லாம் நிறைய பணம், நிறைய சொபிஸ்டிகேஷன், அதை அடைஞ்சோம் இதை அடைஞ்சோன்றாங்க. கடைசியில பெத்த தாய் தாப்பனே காப்பாத்தாத மக்கள் தான் நிறைய இருக்கிறாங்க உலகத்துல, இல்லையா? அப்ப அவங்க என்ன பண்றாங்க? கிருஷ்ணரை சரணடையலைன்னா வயதான காலத்துல என்ன சரணடைறாங்க? எங்களுக்கு ஆறுதல் வேணும், அதனால நான் நாய் பிடிச்சின்னு போறேன் அப்படின்னு நாய் பிடிச்சின்னு போறாங்க. கிருஷ்ணரை சரணடையவில்லை என்றால் நாயை சரணடைய வேண்டும். அவங்க நினைச்சுக்கிறாங்க நாய்க்கு எஜமானன்ட்டு. இல்ல, முக்கியமா வெளிநாடுகள்லாம் நாய் வளர்த்தோம்னா அதுக்கு ரூல்ஸ் உண்டு. நாயை வாக்கிங் கூட்டின்னு போறோம், அந்த வாக்கிங் கூட்டின்னு போறது நாய்க்கு நாய்க்கு எஜமானன்னு அவரு நினைச்சுக்கிறாரு. உண்மைய இவர் தான் நாய்க்கு அடிமை. வெளியே வாக்கிங் கூட்டின்னு போகும்போது நாய் டாய்லெட் போச்சுன்னா அதை எடுக்கிறதுக்கு ஒரு கவரு, ஒரு முறம், ஒரு தொடப்பம், அதெல்லாம் எடுத்துன்னு போகணும். இப்ப யாருக்கு சேவை செய்யறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ அந்த மக்கள்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்க? நாங்க நாயினுடைய எஜமானன் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அப்போ இங்க கிருஷ்ணர் என்ன சொல்றார்? நீ என்ன சரணடைஞ்சனா பெரிய பக்தன், இந்த உலகாய துன்பங்கள்ல இருந்துலாம் விடுதலை கொடுத்துருவ. நீ என்ன சரணடையலைன்னா இயற்கையாவே உன்னுடைய இயல்புக்கு ஏத்த மாதிரி நீ வேற எதையாவது சரணடைஞ்சிருவ. உலகத்துல எத்தனை விஷயங்கள் இருக்கு, அந்த விஷயங்களுக்கு சரணடைறாங்க. நீங்க பாத்துக்குங்க. ஏன்னா மக்கள் குடி, போதை, இந்த மாதிரி நாய், பேய், மக்கள், சொந்தம், பந்தம், அதுக்கெல்லாம் சரணடைஞ்சிருவாங்க. கிருஷ்ணர் இல்லைன்னா மாயை, ஏதாவது ஒன்றுக்கு சரணடைஞ்சுதான் ஆகணும். அது கிருஷ்ணரையே சரணடைஞ்சிடலாமே. அடுத்து கிருஷ்ணர் இந்த விஷயத்த ஏன் அர்ஜுனனுக்கு சொன்னாருன்னு சொல்றார். நீ எனக்கு மிகவும் பிரியமான நண்பன் என்பதால் என்னுடைய அறிவுரைகளில் மிகவும் உன்னதமான, எல்லாவற்றிலும் மிக மிக ரகசியமான ஞானத்தை உனக்கு நான் கூறுகிறேன். இப்ப பரமாத்மா சரணடைகிறது ஒரு லெவல். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான சரணடைதல் பற்றி சொல்றார். இது உனது நன்மைக்காக என்பதால் என்னிடமிருந்து கேட்பாயாகன்னு சொல்லியிருக்கிறார். இப்ப பிரம்மன் பற்றிய ஞானத்தை சொன்னார், பரமாத்மா பற்றிய ஞானத்தை சொன்னார். அது ரகசியமான அறிவு, மிக ரகசியமான அறிவு, மிக மிக ரகசியமான அறிவுக்கு வரார். ஏன் இந்த மிக ரகசியமான அறிவை அர்ஜுனனுக்கு சொல்றார்? நான் அர்ஜுனன் நண்பன். அதாவது இதுல அடிப்படை விஷயத்துல ஆர்வம் காட்டக்கூடிய பக்தர்களுக்கு தான் இந்த ரகசியங்கள் சொல்லப்படும். இப்ப பக்தியில எனக்கு ஆர்வம் இருக்குன்னு சொன்னாதான் இதெல்லாம் புரியும். நான் பகவத்கீதை வகுப்புக்கே வரமாட்டேன், நான் ஜபம் பண்றேன், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னும் போது இந்த ரகசியங்கள்லாம் புரியாது. பக்தர்களே புரிந்து கொள்ளுங்கள். ஒண்ணு கிருஷ்ண பக்தியில ஆர்வம் காட்டக்கூடிய பக்தர்களுக்கு தான் ரகசியங்கள் சொல்லப்படுகிறது. ரகசியத்தை காது கொடுத்து கேட்டா தானே சொல்ல முடியும். அர்ஜுனன் இங்க நான் காது கொடுக்கிறேன், நீ சொல்லு. சிஷ்யஸ்தேகம் ஷாதிமாம் துவாம் பிரபன்னம். பிரபன்னம்னா சரணடைறேன். சிஷ்யஸ்தே, நான் உங்க சிஷ்யன், நீங்க எனக்கு வழிகாட்டணும், நான் உங்களை சரணடைகிறேன்னு வந்துட்டான். அதனால கிருஷ்ணர் நீ என்னுடைய நண்பன், எனக்கு பிரியமானவன், அதனால இந்த ரகசியத்தை சொல்றேன்னு சொல்றார். அப்போ கிருஷ்ணர் மத்தவங்களுக்கு எல்லாம் ரகசியம் சொல்ல மாட்டாரா? நம்ம கேட்கறது இல்லையே, நாம சரணடைகிறது இல்லையே, நமக்கு தேவையில்லைன்னு சொல்றோமே. கிருஷ்ணர் அர்ஜுனன் எனக்கு சொல்லுங்க நீங்க அப்படின்னு சரணடையதுனால அந்த விஷயத்தை பகவான் பக்தர்களுக்கு சொல்கிறார். அடுத்து முக்கியமான, மிக மிக முக்கியமான ஸ்லோகம். பொதுவா பகவத்கீதையில முக்கியமான ஸ்லோகம் எது அப்படின்னு கேட்டா, சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவம் சர்வ பாப்பேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சக தான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஸ்லோகத்துக்கு துணை ஸ்லோகம் ஒண்ணு இருக்கு. அது மிக மிக முக்கியம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எப்படி சரணடைகிறது என்பதை இங்க சொல்றார். பிராக்டிகலா நடைமுறைப்படுத்துகிறார் கிருஷ்ணர். மன்மனாபவ மத்பக்தோ மத்யாஜிமாம் நமஸ்குரும் மாம் ஏ வைஷசி சத்யம் சத்யம் தே பிரித்திஜானே பிரியோசிமே. இதே மன்மனாபவ மத்பக்தோ 9வது அத்தியாயத்துல சரியா பகவத்கீதையினுடைய நடுவுல சொல்றார். ஒரு விஷயத்த 2 முறை சொன்னா அது மிக முக்கியமானதுன்னு அர்த்தம். ஒரே ஸ்லோகம் 9வது அத்தியாயத்துல சொல்லிட்டார். மிக முக்கியமான இடம். நீங்க பகவத்கீதையை 2ஆ பிரிச்சிங்கன்னா நடுவுல 9:36 ஸ்லோகம் மன்மனாபவ மத்பக்தோ.
அதே ஸ்லோகத்தை இங்க திரும்பி 2வது முறை சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது மிக மிக முக்கியமான ஸ்லோகம். எப்படி சரணடைவது தன்னிடம்ன்றத சொல்ற. சரணடைதல் எப்படி பகவானிடம்? எப்பொழுதும் என்னை பற்றி நினைத்து எனது பக்தனாகி என்னை வழிபட்டு உனது வணக்கங்களை எனக்கு சமர்ப்பிப்பாயாக. நீ இவ்வாறு வந்தடைந்தால் என்னை வந்தடைவாய் இவ்வாறு செய்தினா என்னை வந்தடைவாய் என்பதில் ஐயமில்லை. நீ எனக்கு மிகவும் பிரியமான நண்பன் என்பதால் இந்த சத்தியத்தை நான் உனக்கு அளிக்கிறேன். சத்தியமே பண்ணி தரேன்னு சொல்றார். இதெல்லாம் நமக்கும் தான். நீ எப்பொழுதும் கிருஷ்ணரை நினைச்சு எப்பொழுதும் கிருஷ்ணனை வழிபட்டு எப்பொழுதும் அவருக்கு வணக்கத்தை செலுத்தினா பகவானை சென்று அடைவோம். பகவான் அதற்கு சத்தியம் செய்யறார். நீ இந்த மாதிரி பண்ணினா கண்டிப்பா என்கிட்ட வருவ. அதுல உனக்கு சந்தேகமே கிடையாது. உனக்கு ஒரு துளி சந்தேகமே தேவையில்லை. அப்ப இங்க பிரபுபாதர் சொல்றார், தூய பக்தனாவது எப்படின்னு சொல்றார். ஞானத்தின் மிக மிக ரகசியமான பகுதி. ஒரு பக்தன் 24 மணி நேரமும் கிருஷ்ணரை எப்படி நினைக்கிறதுன்றத கத்துக்கிறான். ஏன பிரகாரம் என்ன அப்படின்னு நம்ம நேத்து கூட வகுப்புல சொன்னோம். எப்படியாவது நம்மை கிருஷ்ணரோட சம்பந்தத்துல வச்சுக்கணும் நேரடியா. அப்ப எது மிக மிக சிறந்த பக்தி அப்படின்னும் போது எத்தனையோ பகவானுடைய பல அவதாரங்கள் இருக்கிறாங்க. இங்க முக்கியமா எனக்கு என்னை அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ கிருஷ்ணரை தான். அது எந்த ரூபத்தை? புல்லாங்குழல் வைத்து கொண்டிருக்கும், மஞ்சள் நிற ஆடை அணிந்து நீல நிறத்துல இருக்கக்கூடிய புல்லாங்குழலை வைத்து கொண்டிருக்கும் 2 கரங்களை உடைய சியாம சுந்தர ரூபத்துக்கு தான் ரொம்ப மகத்துவம் அதிகம், மிக முக்கியமானது. அப்ப இதுல நம்ம தியானத்தை வைக்கணும்னு பிரபுபாதர் எழுதுறாரு. அப்ப மன்மனாபவ மத்பக்தோன்னு சொல்றது சியாம சுந்தர ரூபம். கிருஷ்ணருடைய சியாம சுந்தர ரூபத்தை நாம் தியானிக்க வேண்டும், அவரை வழிபட வேண்டும், அவருக்கு வந்தனங்களை சமர்ப்பிக்க வேண்டும். 24 மணி நேரமும் அவரை மறக்காமல் இருக்க வேண்டும், அவரை நினைக்க வேண்டும், அவரை மறக்காமல் இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு அறிவுரைகளை இங்க கிருஷ்ணர் வைக்கிறார். அப்ப மனசை கிருஷ்ணர்ல ஒருமுகப்படுத்த வேண்டும். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பழகி 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 பயிற்சி செய்ய வேண்டும். இதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு வகுப்பை முடிக்கிறேன். இந்த கிருஷ்ண பக்தின்றதெல்லாம் நமக்கு இயல்பா இல்லை. இயல்பா இருந்தது மறந்துட்டோம். நம்மலாம் இயல்பாகவே கிருஷ்ணருடைய பக்தர்கள் தான். ஆனா பல பல யுகங்களா ஜென்மங்களா எத்தனை ஜென்மம்னு கணக்கு போட முடியாத அளவுக்கு நமக்கு தெரியாது. எத்தனை கோடி ஜென்மங்கள் கிருஷ்ணரை மறந்திருக்கிறோம்ன்றது பகு ஜென்மம். அப்ப அவ்வளவு நாம நம்முடைய இயற்கைய மறந்துட்டோம். நாம இப்போ பௌதீக ரீதியில இந்த உடல் தான் எல்லாம் அப்படின்ட்டு வாழ்ந்துட்டு வரோம். அதனால சுத்தமா அடிப்படையில் இப்ப ஏதோ பக்தி எடுத்துக்கிட்டோம், சாண்டிங் பண்றோம், ஆனா உள்ள ஆழமா கிருஷ்ணர் உள்ள போனாரான்னா அது ஒரு கேள்விக்குறிதான். அதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னும் போதுதான் இந்த உதாரணத்தை பிரபுபாதர் கொடுக்குறாரு. இப்ப அந்த நாட்டியம் ஆடுறவங்களை பார்த்திருப்பீங்க நீங்க எல்லாருமே. அந்த மேடையில நாட்டியம் ஆடுறாங்க பாருங்க, அவங்க அந்த பாட்டுக்கு ஏத்த மாதிரி இயல்பா ஆடுற மாதிரி நமக்கு தெரியும். அவங்க அதற்கு முன்னாடி பல பயிற்சி எடுத்துட்டு, இப்ப நீங்க ஒரு சினிமாவே பாத்தீங்கன்னா கூட அப்படி தெரியும். ஒரு நடனக்காரி ஒரு ஒரு சினிமாக்காரன் நடனம் ஆடும்போது பாத்தீங்கன்னா அந்த பாட்டுக்கு அப்படியே அவர் இயல்பா ஆடுற மாதிரி இருக்கும் நமக்கு. ஆனா அது பின்னாடி பேக்ரவுண்ட் பார்த்தோம்னா பல வருடங்களாக பல மாதங்களாக பயிற்சி நடக்கும். அவங்க அதை போட்டு போட்டு தா அப்படின்னா தா தை தை அப்படி ஒரு பயிற்சி 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 செய்து அங்க மேடையில ஆடும்போது பாக்குற நமக்கு அவங்க இயல்பா ஆடுறாங்க அப்படின்னு தெரியுது. அதான் நாம கிருஷ்ண பக்தர் என்பது நம்முடைய இயல்பான விஷயம். அது மறந்து போயிட்டோம். அதனால பயிற்சி எடுக்கிறோம். பயிற்சி 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 எடுக்கும்போது நாம இதுக்கு முன்னாடி பக்தராய் இருந்தோம் பாருங்க, அந்த இயல்பு தன்மை வந்துடும். அதற்குதான் மன்மனாபவ மத் பக்தோ மன்மனா. சில பேர் பாத்தீங்கன்னா இயற்கையாவே பக்தர்களாக இருப்பாங்க. நம்ம எல்லாம் இயற்கையான பக்தர்கள் கிடையாது. இயற்கையா பக்தி இல்லை நமக்கு. அதனால பயிற்சி செய்து பயிற்சி செய்து பயிற்சி செய்து நம்முடைய இயற்கை நிலைக்கு போக வேண்டும். அப்போ அந்த பயிற்சி செய்யும் போது கிருஷ்ண பக்தி செய்யும் போது நம்முடைய அழுக்குகள், நம்மளாம் தூய்மையான ஆத்மாக்கள், பல ஜென்மங்களாக பௌதிக ஆசை அதை மூடி வச்சிருக்கு.
எப்படி கண்ணாடி மேல தூசு இருக்கு பாருங்க. கண்ணாடி மேல தூசு கொஞ்சம் தூசு இல்ல, ஈஸியா தட்டிடுறதுக்கு பல கிலோமீட்டர் தூசு. அப்ப அந்த தூசுகளை, அந்த அழுக்குகளை தட்டினதுக்கு அப்புறம் தான் கண்ணாடி வந்து சுத்தமாகும். கண்ணாடி சுத்தமானாதான் நாம யாருன்னு தெரிஞ்சுக்க முடியும், கடவுள் யாருன்னு தெரிஞ்சுக்க முடியும். அப்ப நம்முடைய மனங்கள்ல நம்முடைய இந்த ஆத்மாவை அழுக்குகள், பௌதீக அழுக்குகள் மூடி வைத்து கொண்டிருக்கிறது. பக்தின்ற சோப்பு போட்டு அந்த அழுக்குகளை கழிஞ்சு 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 அந்த அழுக்குகள்லாம் போனதுக்கு அப்புறம், ஜட கலங்கங்கள், ஜட ஆசைகள், ஜட ஆசைகள் போனதுக்கு அப்புறம் நம்முடைய உண்மை சொரூபம் வெளிப்படும். அதுக்குதான் கிருஷ்ணர் வந்து இதையே உபாயமாக, அப்ப கிருஷ்ணரை கொண்டுதான் கிருஷ்ணரை அடையிறோம். அதான் இது கிருஷ்ண நாமம் என்பது, கிருஷ்ணரை நினைத்தல் என்பது கிருஷ்ணரை கொண்டு கிருஷ்ணரை அடைதல். நாம் கிருஷ்ணரை கொண்டு கிருஷ்ணரை அடைய முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அது வந்து நம்முடைய இயல்பு நிலை. அது இன்னைக்கு இல்லை, என்னைக்காவது வெளிப்படும். நாம முயற்சிகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும், மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும். அதுக்கப்புறம் அடுத்த பாடம் வந்து இன்னும் வந்து எப்படி சரணடையுது அப்படின்றத நடைமுறையில பிரபுபாதர் நமக்கு சொல்லி தருவார். அது மிக மிக முக்கியமான ஸ்லோகம். அது நம்ம அடுத்த பாடத்துல படிக்கலாம். பக்தர்களுக்கு இது வரைக்கும் சொன்ன விஷயங்கள்ல ஏதாவது சந்தேகம், கூடுதல் கருத்துக்கள் இருந்தா தெரிவிக்கலாம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இதுல பத்தி எனக்கு சந்தேகம் இல்ல மாதாஜி. ஆனா ஒரே ஒரு டவுட் மட்டும் இருந்தது. அந்த பகவத்கீதையில அவர்னு கிருஷ்ணர் சொல்றாரு, எதுக்கு அவர்னு சொல்றாருன்னு யோசிச்சுட்டு இருப்பேன். இப்போ அதுக்கு விடை கிடைச்சிருது மாதாஜி. பட் இப்போ எனக்கு ஒரு ஜெனரல் கொஸ்டின் என்னன்னா, இப்போ ரீசெண்டா இப்போ இந்த டிஸ்பியூட் தான் நடந்துட்டு இருக்கு. அதுவும் இப்போ அயோத்தியா ராமர் கோவில் வேலை நாளைக்கு கும்பாபிஷேகங்கிறதுனால தமிழ்நாட்டுல மெயினா நடக்கிறது. மேபி இந்தியா ஃபுல்லாவே இப்போ இது பரவி இருக்கு. என்னன்னா, ஒரு படம் வந்துதான் மாதாஜி, நான் கேள்விப்பட்டேன். அன்னபூர்ணின்னு ஒரு படம் தமிழ்ல எடுத்திருக்காங்க. என்னன்னா அதை பத்தி நான் கேள்விப்பட்டேன். என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சொல்லும்பொழுது என் ஃப்ரெண்ட்ஸும் சொன்னாங்க. என்னன்னா அதுல வந்து மடப்பள்ளி, ஸ்ரீரங்கம் மடப்பள்ளியில சமைக்கிறவருடைய பொண்ணு ஒருத்தி, அவளுக்கு வந்து ரொம்ப ஆசை செஃப் ஆகணும், செஃப் படிக்கணும்ட்டு. பட் அவங்க வீட்டுல வந்து விடலையா, ஏன்னா அதுனா மாமிசம் எல்லாம் சமைக்கணும்னு. ஆனா அவ ரொம்ப தீவிரமா ஆசைப்பட்டு சேர்ந்துடுறா, சென்னை எல்லாம் வந்துட்டு அப்ப வந்து கொஞ்சம் தயங்கராவோ, இந்த மாதிரி நான் வந்து அவளுக்கு வந்து கடைசியில அந்த பரீட்சம் போது அவளுக்கு பிரியாணி, நான் மாம்சம் சமைக்கிறது வருது. அப்போ அந்த ஒருத்தர் அந்த அவருடைய இந்த ட்ரெயினர் சொல்றாரு, என்னன்னா ராமரே வந்து மாம்சம் சாப்பிட்டிருக்காரு அப்படின்னு வால்மீகி ராமாயணத்துல வருது. சோ அதனால சமைக்கிறது ஒண்ணும் தப்பு இல்ல, சாப்பிட்றதுதான் தப்பு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாராம். அப்புறம் ராமரே சாப்பிட்டிருக்காரு அப்படின்னு சொல்றாங்களாம். அப்புறம் வந்து கடைசியில அவன் வந்து ஒரு முஸ்லிம் வந்து கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி முடிஞ்சிடுறதாம் படம். சோ இப்போ இந்த ராமர் மாம்சம் சாப்பிட்டாரா சாப்பிடலையாங்கிறது வந்து ஒரு பெரிய டிஸ்பியூட்டா ஓடிட்டு இருக்கு மாதாஜி. நிறைய பேர் அதுக்காக விளக்கம் கொடுக்குறாங்க. அப்போ வந்து நான் ஒரே ஒரு வீடியோ பார்த்தேன், இஸ்கான்ல கூட ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, ராமர் எல்லாம் வந்து சாப்பிடறது இல்ல, அந்த ஸ்லோகத்தை தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. எப்படின்னா ராமர் வந்து அதுல சதை சாப்பிட்டாருன்னு வருதான், சதை சாப்பிட்டாருன்னு. சோ அப்ப வந்து அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இப்போ ஒரு பழத்துக்கு எடுத்தா கூட சதை பக்கம் கொட்டை பக்கம்னு அப்படி இருக்கு. சோ அததான் வந்து வால்மீகி அதை அப்படிதான் சொல்றாரு அப்படின்னு சொல்லிருக்காரு. ஆனா இப்ப துஷ்யந்த் ஸ்ரீதர்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஸ்ரீ சம்பிரதாயத்துல, அவரும் ஆதிக்கத்தா எக்ஸ்போனன்ட். பட் அவர் ஒரு வீடியோ விட்டுருந்தாரு, அதை எனக்கு வந்து என் பையன் அனுப்பிச்சான், அம்மா இதை பாருமா இவர் எப்படி சொல்றாருன்னு. அவர் என்ன சொல்றாரு, ராமர் வந்து நிச்சயம் மாமிசம் சாப்பிட்டிருக்கார், அவர் வந்து ஒரு சத்திரியர், மாமிசம்ங்கிறது ஒரு லக்ஸூரியான ஒரு சாப்பாடு. சீத்தையை ராவணன் கடத்தின்னு போன அப்புறமா அவருக்கு வந்து ரொம்ப இதுல இருந்ததுனால அவர் வேட்டையாடி அதை சாப்பிட்டார் அப்படின்ட்டு அவர் போட்டிருக்காரு மாதாஜி. சோ இது வந்து இன்னும் வந்து சரி, அப்ப ராமரே இப்படி பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து வந்துருச்சு எல்லா மக்களுக்கும். சோ இது அதான் இப்படி அதான் என்னன்னே புரியல மாதாஜி, இந்த ப்ரூஃப் பண்றதுக்கு என்னன்னு. ஏன்னா அவர் ஸ்ரீ சம்பிரதாயத்துல இருந்து வர்றவர். அவரு சரி ராமரை பத்தி அப்படி ஓப்பனா அவர் வந்து ஏன் அப்படி சொன்னாரு, ஏன்னா இதெல்லாம் வந்து தீக்காக்காரங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சிரிப்புக்கு ஒரு கேலி கூத்தா மாறி போயிடுச்சு. சோ அதுதான் நான் நினைச்சேன், இவர் வந்து இவ்வளவு ஒரு சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்றவரே இப்படி சொல்லிட்டாரே, அது உண்மையோ பொய்யோ இது அப்படி ஓப்பனா இப்ப சொல்ல முடியாது இந்த நேரத்துல, பட் இப்ப போய் சொல்லிட்டாரேன்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்தது மாதாஜி எனக்கு. இதை பத்தி பேசலாம். இப்போ ஒரு விஷயத்த, இப்ப ராமர் மாமிசம் சாப்பிட்டாரா இல்லையா அப்படின்றத ஆராய்ச்சிலாம், ஏன்னா ராமாயணம் தரோவா படிக்கணும், சமஸ்கிருத ஞானம் இருக்கணும். அது என்ன, அவர் சத்திரியர், ஏன்னா இப்ப நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் சத்திரியர்கள்லாம் மாமிசம் சாப்பிட்டாங்க அப்படின்றதெல்லாம், இந்த மாதிரி கான்ட்ரவர்சிஸ் எல்லாம் எப்பவுமே இருக்கு, எப்பவுமே இருக்கு. ஆனா நான் படிச்ச வரைக்கும் ராமாயணத்துல வந்து ஒரு முறை குகன் வந்து
மாமிசங்கள்லாம் படைப்பார். படைக்கும்போது அங்க அருகில் இருந்த முனிவர்கள்லாம் ராமர் என்ன செய்யறார் அப்படின்னு பார்த்துட்டே இருப்பாங்களாம். அந்த மீன்லாம் வைப்பாராம் குகன், மீன் அதெல்லாம் வச்சுப்ப அந்த மற்ற முனிவர்கள்லாம் ராமர் அப்படி உற்று நோக்குகிறார்கள். என்னதான் பண்ண போறாரு பார்க்கலாம் ராமர்னு. ராமர் சாப்பிட்ட மாதிரி நான் படிக்கல, சாப்பிட்டு இருக்கலாலோ என்னவோ ஆராய்ச்சி எனக்கு தெரியாது. ஆனா இந்த சம்பவத்தை நான் ஒரு லெக்சர்ல கேட்டிருக்கேன். அப்ப எல்லாருமே ராமரை பாக்குறாங்க. இவருடைய அப்ப ஒரு விதத்துல பக்தன் வந்து குகன் மிகப்பெரிய பக்தன், அவரை அர்ப்பணிக்கிறதை இவர் எப்படி நிராகரிக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அப்ப ராமர் வந்து இப்படி நான் இப்படி பார்த்ததை இதை ஏற்றுக்கொண்டதுக்கு சமம்னு சொல்லிடுவார். நான் இதை பார்க்கிறேனே, இதையே நான் ஏத்துக்க. அப்ப முனிவர்களும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுறாங்க, குகனும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுறாரு. இந்த சம்பவத்தை நான் கேள்விப்பட்டிருக்கேன். ராமாயணத்தை நான் கரைச்சி குடிக்கல. அதனால ராமர் சாப்பிட்டாரா இல்லையா இந்த ஆராய்ச்சி எல்லாம் எனக்கு தெரியாது. இதுக்கு பதில் என்னன்னா, நாம என்ன செய்யணும்? நமக்கு வந்து மாமிசம் உண்டா? அந்த பெண்ணு ஏதோ அன்னபூர்ணி சொன்னீங்களே, ஸ்ரீரங்கத்து அன்னபூர்ணி, சமைக்கிறது சரியா, சாப்பிடலாமா, என்ன செய்யலாம் அப்படின்ற கேள்விக்கு பதில் தெரியும். நான் சாஸ்திரங்கள், நம்முடைய ஆச்சாரியன், குரு, சாது சாஸ்திரம் மூணுமே நமக்கு என்ன பதில் சொல்லுது? 4 ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸ்ல மாமிசம் நோ மீட் ஈட்டிங், மாமிசம் உண்ணக்கூடாது அப்படின்னு நமக்கு ஒரு விதியை நம்முடைய ஆச்சாரியன் பிரபுபாதர் கொடுத்துட்டார். சாஸ்திரத்தை பிரபுபாதர் தான் நம்மளுக்கு அத்தாரிட்டி. ஏன்னா அவர் சாஸ்திரத்தை ஆராய்ந்து நம்முடைய குரு பரம்பரையில நமக்கு என்ன அறிவுரை வேணுமோ அதை கொடுத்துட்டாங்க. வெவ்வேறு காலகட்டத்துல வெவ்வேறு தரப்பட்ட மக்கள் இருந்தாங்க, வெவ்வேறு சூழ்நிலைகள் இருந்தது. அதனால வந்து மாமிசம் சில சூழ்நிலைகள்ல அனுமதிக்கப்பட்டது, சில சூழ்நிலைகள்ல அனுமதிக்கப்படல. நமக்கு என்ன சரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு மாமிசம் பரிந்துரைக்கப்படவில்லை, அதான் சரி. ராமர் சாப்பிட்டாரா இல்லையா, நாம சமைக்கலாம், சமைக்க கூடாது. ஆன்மீக வாழ்க்கையில தீவிரமா இருக்கக்கூடியவர்கள் மாமிசம் சமைக்க கூடாது. ஏன்னா சமைத்தல், விற்தல், வாங்குதல், உண்ணுதல், கொல்லுதல், இந்த மாதிரி 6 விஷயம் இருக்கு. 6மே தப்பு அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அதனால நம்மை பொறுத்த வரைக்கும் மாமிசத்தை உண்ணக்கூடாது, சமைக்க கூடாது, பரிமாறக்கூடாது, வாங்கக்கூடாது, விற்கக்கூடாது. மாமிச சம்பந்தமான எந்த விஷயத்தையும் நம்ம செய்யறது இல்லை. அவ்வளவுதான். இதான் எனக்கு தெரிஞ்ச பதில். ஆமா மாதாஜி, அதாவது தெரிஞ்சது. பட் என்னன்னா, இப்போ அந்த சினிமாக்காரர்களுடைய டார்கெட்டே வந்து இந்த பிராமின்ஸ இது பண்றது. சோ இப்ப எல்லாரும் என்ன நினைச்சுப்பாங்க, ஓ அப்ப சாப்பிடதான் கூடாது போல சமைச்சு, அந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு கருத்தை வந்து திணிச்சிடுறாங்க. அதுவும் ஸ்ரீரங்கத்துல இருக்கிறவருடைய பெண்ணு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து அந்த சித்தரிச்சு இப்போ அப்புறம் அதை பேன் பண்ணிட்டாங்களாம் அந்த படத்தை. பட் சமுதாயமே அப்படியே பிராமணர்களுக்கு எதிராக தான் மாதாஜி இருக்கு. அது வந்து தமிழ்நாட்டுலதான், மத்த இடத்துல இல்ல. இப்ப பாருங்க, இப்ப இந்த உலகமே முக்கியமா இந்தியால எடுத்துக்கலாம், ஆத்திகம் நாத்திகம்னு 2 இருக்கு. இந்த 2த்தை கிரியேட் பண்ணி இப்ப இது அரசியல்வாதிகளுடைய சூழ்ச்சி. மக்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். ஆத்திகம் பேசுறவனும் சூழ்ச்சிவாதி தான், நாத்திகம் பேசுறவனும் சூழ்ச்சிவாதி தான். ஆத்திகம்னு சொல்லிட்டு இவங்க இப்படி ஆத்திகவாதிகளை தூண்டி விடுறது, நாத்திகம்னு சொல்லிட்டு அது இப்ப மக்களை 2ஆ பிரிச்சு சண்டை போட்டு அவர்களை அழிக்க வேண்டும், அவர்களுடைய கலாச்சாரத்தை கெடுக்க வேண்டும்ன்றது சூழ்ச்சி, மிகப்பெரிய உலகளாவிய சூழ்ச்சி. அதனால இப்ப இவன் ஆஸ்திகம் பேசுறான்னு இவன் பின்னாடியே நான் போறது இல்லை, இவன் நாஸ்திகம் பேசுறான்ட்டு இவன் பின்னாடியே நான் போகக்கூடாது. ஏன்னா அப்படி சண்டையை மூட்டி மக்களை வந்து திசை திருப்பணும்னு ஒரு பெரிய சதி திட்டம் நடக்கிறது. மக்களை 2ஆ பிரிச்சிடணும், பிரிச்சு சண்டை போட வைக்கணும். இந்து முஸ்லீமா இருக்கணும், இல்ல மதவாதி நாத்திகவாதியா இருக்கணும். அப்படி குழப்பங்களை ஏற்படுத்துறது கொஞ்சம் மேல பண்றாங்களாம். நல்லா புரிஞ்சுக்குங்க. நாம வந்து 2 பக்கமும் போகக்கூடாது. ஆத்திகம் பேசுறாங்க பாருங்க, அவங்களும் இப்ப ஒரு சூழ்ச்சி வந்து நடந்துகிட்டு இருக்கான். அவனுக்கு வந்து இப்ப பெரியாரும் இந்த ஆர்எஸ்எஸும் ஒண்ணுதான் அப்படின்றாங்க. ஏன்னா ஆர்எஸ்எஸ்ன்றது மத வெறியைக்கு தூண்டி விடுது. இந்த பெரியார்ன்றது வந்து மதம் வேண்டான்னு ஒரு வெறி, மதம் வேண்டான்னு வெறி. இது நாத்திக வெறி, இது ஆத்திக வெறி. 2மே மக்களை வந்து சண்டை போடுறதுக்காக செய்யப்பட்ட சூழ்ச்சின்னு ஒரு சிலர் பேசுறாங்க.
அதனால நாம பக்தர்களாக நாம வந்து உலகத்துல நடக்கிற விஷயங்களால திசை திருப்பப்படாமல் நமக்கு வந்து பிரபுபாதர் வந்து சரியான மார்க்கத்தை கொடுத்துட்டார். அதனால இந்த 2 கட்சியிலயும் நாம சேர வேண்டாம். ஏன்னா ரெண்டுமே மக்களை வந்து வெறித்தனம் கொண்டு சண்டை போட்டு ஒற்றுமை இல்லாமல் பண்றதுக்கு தான் செய்யறாங்க அப்படின்ட்டு நான் கேள்விப்பட்டேன். அதனால நாம வந்து நமக்கு வந்து பிரபுபாதர் நல்ல மார்க்கதர்சனம் கொடுத்திருக்கிறார். அதனால இதனாலலாம் பாதிக்கப்பட வேண்டாம். பாதிக்கப்பட்டோம்னா சண்டை வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஆமா மாதாஜி. மாதாஜி இன்னொரு ஒரே ஒரு கொஸ்டின் மாதாஜி. என்னன்னா இப்போ இந்த துஷ்யந்த் ஸ்ரீதர் வந்து இன்னொரு வீடியோ இன்ஸ்டாகிராம்ல போட்டிருக்காருன்னு என் ஃப்ரெண்ட் எனக்கு காமிச்சா. அதுல என்ன நமக்கு புரியறது மாதாஜி, நீங்க கூட பாகவதத்துல சொல்லியிருக்கீங்க, ஆண் வந்து உயர்ந்த வர்ணத்துல இருந்தா பெண் கீழ் வர்ணத்துல இருந்தா அவளை கல்யாணம் பண்ணிட்டு, ஏன்னா உயர்ந்த குடியில மக்கள் அதாவது குழந்தைகள் பிறக்கும், அது வந்து அனுமதிக்கப்பட்டதுதான் அப்படின்னு. பட் வந்து என்னன்னா அவர் அனுப்பிச்ச வீடியோல ரொம்ப டீட்டெயிலா இல்ல, கரெக்டா ஒரு 1 minute தான் இருக்கு அந்த வீடியோ. அதுல என்ன சொல்லிருக்காருன்னா, யாரோ ஒரு 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 ராஜா வந்து இல்ல, அவருக்கு வந்து அந்த குழந்தை பெறும் அந்த அந்த தகுதி இல்ல, அதனால அந்த ராணிகளை வந்து என்ன சொல்லிட்டாலாம், அந்த 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 குலகுரு, நீ ஊரில் இருக்கும் யாராவது ஒரு பிராமணரிடம் சென்று குழந்தையை பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்லிட்டார். இந்த ஒரே ஒரு லைன் மட்டும்தான் அவர் சொல்ற வீடியோல இருக்கு. அதுக்கு முன்னாடி யார் அந்த ராஜா, அப்புறம் அவங்க என்ன பண்ணா அது தெரியல. பட் வந்து இதை என்னம்மா சித்தரிச்சுட்டாங்க, இந்த உங்க புராணமே வந்து தப்பா சொல்லி கொடுக்குது அப்படின்ட்டு. சோ இப்போ எனக்கு வந்து ஒரே ஒரு டவுட் மாதாஜி, என்னன்னா இது வந்து கல்யாணம் ஆன பிறகு ஒரு இப்போ வியாசருங்கிறவர் அவர் பகவானுடைய இலக்கிய அவதாரம், சரி, அவர் மூலமாக அம்பாலிகா அது ஓகே. பட் சாதாரண ஒரு பிராமணர் கிட்ட போய் நீ வந்து குழந்தையை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து ஒரு உடல் உறவு மூலமா தானே மாதாஜி பண்ண முடியும். அப்ப அது வந்து எப்படி மாதாஜி, அவங்க வந்து மற்றவருடைய மனைவியாக இருக்கும் பட்சத்துல அது வந்து அவ பிராமணனாக இருந்தா கூட உயர்குடினா கூட அது எப்படி மாதாஜி ஒத்துக்கிறது? அத இப்ப இந்த விஷயத்த சொன்னார்ல, அது எந்த யுகமா இருக்கலாம். சில யுகங்கள்ல வந்து இப்ப ராஜ்யத்தை ஆள்வதற்கு ஒரு பெண் வந்து தன்னுடைய மைத்துனன் மூலம் குழந்தை பெறலாம். சில யுகங்கள்ல கன்செஷன் இருக்கு. சட்டதிட்டங்கள் ஒவ்வொரு யுகத்துக்கு மாறுபடுது. இந்த மன்னன் எந்த யுகத்தை சேர்ந்தவன், எப்போ இந்த சட்டத்தை கொண்டாந்தாரு, எதுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாம நம்ம வந்து பதில் சொல்ல முடியாது. பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கணவன் தான். அதனால பெண்களுக்கு வந்து கற்பு வேணும் முக்கியம் அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு கணவன் தான். அந்த ஒரு கணவனோட தான் வாழணும். எல்லா யுகங்கள்லயும் அதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தர்மம். சில நேரங்கள்ல இந்த தர்மம் வந்து வேற சில தர்மத்துக்கோட, இப்ப நீங்க சொன்ன மாதிரி வியாசதேவர் மூலம் அம்பிகா அம்பாலிகாவுக்கு வந்து குழந்தை கிடைச்சது. அப்போ வந்து அங்க வந்து பெரியவர்களால் நிர்ணயிச்ச வண்ணம் இது எப்படின்னா, ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். குழந்தை இல்லாத கணவன் மூலம் குழந்தை பெற முடியாத பெண்களுக்கு வேறு ஒரு மனிதனுடைய விந்து அணுக்கள் வந்து செலுத்தப்படுகிறது. அதான் ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன் சொல்றாங்க. அந்த மாதிரி தான் இது. இங்க வந்து வியாசதேவர் வந்து அந்த அந்த ராஜ பரம்பரைக்கு குழந்தைகள் வேண்டும் என்பதற்காக மேல திட்டமிட்டபடி அந்த பெரியோர்கள்லாம் ஒத்துக்கிட்ட விஷயம் அது, அப்படி செஞ்சாங்க. அப்ப இந்த இந்த மன்னனுடைய விஷயத்துல கூட அந்த மன்னனுடைய அனுமதியின்படி ஒரு ராஜ்யத்திற்கு தகுதி வாய்ந்த ஒரு வாரிசு வேணும் அப்படின்ற ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக ஒரு பெண்ணை ஒரு முறை, சரி பரவாயில்ல நமக்கு வாரிசு வேணும்ன்றதுக்காக அந்த மன்னனை அனுமதிச்சிருக்கலாம். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியாம நம்ம கமெண்ட் பண்ண முடியாது. எதற்காக எந்த சூழ்நிலையில இது நடந்ததுன்றது நமக்கு விவரங்கள் தெரியல, எந்த யுகம்னு தெரியல. இப்ப நீங்க மனு தர்மம் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு. இந்த உலகாய மக்களுக்கான வழிமுறைகள், சட்ட திட்டங்கள், சட்ட புத்தகமே அது. நமக்கு நாட்டுல சட்ட புத்தகம் இருக்கிற மாதிரி மனிதர்களுக்கு மனு தர்மம் இருக்கு. அந்த மனு தர்மம் சில நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், தமிழ்ல இருக்கு. நீங்க கூகுள்ல கூட போலாம். மனு சமிதா அப்படின்னு பேரு. அந்த மனு சமிதா இது ரைட்டு இது தப்புன்னு சில விஷயங்களை சொல்லுது. மன்னர்களுக்கு, இப்ப சத்திரியர்களுக்கு சரி தவறு இருக்கு, வைசியர்களுக்கு, சூத்திரர்களுக்கு, பிராமணர்களுக்குன்ட்டு மனிதர்களை பிரித்து சரியான தவறான விஷயங்களை சொல்லி தருது. நமக்கு சரியான தவறான விஷயங்களை ஆச்சாரியன் கொடுத்துட்டான்.
உலகாய விஷயத்துல வந்து இந்த மாதிரி எங்கேயோ ஒரு மன்னன் தன்னுடைய ராணியை பிராமணன் கிட்ட போக சொன்னதெல்லாம் விஷயங்கள் தெரியாம நான் கமெண்ட் பண்ண முடியாது. கரெக்ட் மாதாஜி. அது வேணும்னு அதை மட்டும் எடுத்து பரப்பி விட்டுறாங்க. அது வந்து ஒரு எல்லாருக்கும் ஐயோ இப்படிலாம் அப்படிலாம் இந்த மாதிரி ஒரு தர்மத்தின் மேலேயே என்ன இப்படிலாம் இருக்கு நம்மளுடைய இந்து தர்மத்தை அப்படின்ற ஒரு வெறுப்பை கிரியேட் பண்ணணுங்கிறதுக்காகவே இப்படி பண்ணிடுறாங்க. ஆனா இன்னும் ஒரே ஒரு இது மாதாஜி, அதுல வந்து காமம் வந்து பெருசா இருக்காது இல்லையா மாதாஜி? அந்த காம உணர்வுங்கிறது அதாவது அந்த கடமை உணர்வு தான் இருக்கும். அப்படிதானே மாதாஜி? பெறணும்ன்றது பிரதானமா இருந்திருக்கும். அப்ப அங்க மன்னனே அதுக்கு ஒத்துக்கிறாருன்னா அது உயர்ந்த தர்மம். ஏன்னா இங்க வாரிசுன்றது ரொம்ப முக்கியமானது. நாட்டை காப்பாற்றணும், அது நல்ல குழந்தையாக வர வைக்க வேண்டும். அதுக்காக இருக்கலாம். ஆனா சூழ்நிலையை நம்ம பார்க்காமல் நான் எதுவும் சொல்ல முடியாது. ஓகே மாதாஜி. ஆனா அதான் இப்படிதான் மாதாஜி நடக்குது சோசியல் மீடியால. கண்ணா பின்னான்னு திருச்சி சொல்றது போய் அதெல்லாம் குழப்பிக்க வேண்டாம். அது கொஸ்டின் என்கிட்ட கேக்குறாங்களா, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அதான் ஞாபகம் வந்தது. நான் ஆச்சாரியன் இல்ல, எனக்கு தெரியாதுன்னு சொல்லலாம். அதனால நீங்க பாதிக்கப்படாமல் இருக்கலாம். எனக்கு தெரியாது, தெரியாத விஷயங்கள் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடலாம். அதுக்காக வந்து மதத்தை நாம் இழிவுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. சாஸ்திரங்கள் தெளிவாக வழிகாட்டுது. நம்ம வந்து அத அணுகும் முறை வேறையா இருக்கு. சாஸ்திரங்கள் நம்மை தெளிவாக அதனாலதான் நம்ம இந்த இஸ்கான் இயக்கம் வந்து பிரபுபாதர் வந்து தெளிவாக வழிகாட்டுகிறார். சரி, பிரபுபாதர் சொன்னது கூட நமக்கு மண்டையில ஏறலைன்னா நம்முடைய ஆன்மீக குருமார்கள் இருக்கிறாங்க, அவங்க வந்து இது சரி, இதைத்தான் சொன்னார் பிரபுபாதர். நிறைய பேர் என்ன பண்றாங்க, பிரபுபாதர் இப்படிதான் சொன்னார் எப்படின்னா இருக்கலான்ட்டு சில பேர் வந்து திரிச்சிடுறாங்க. பிரபுபாதர் சொன்னதெல்லாம் சில பேர் மறைச்சி சொல்றாங்க. ஆனா என்னுடைய ஆன்மீக குரு எல்லாம் வந்து பிரபுபாதர் என்ன சொன்னாரோ அதையே தான் செய்யணும் அப்படின்றதுல உறுதியாக இருக்கிறார்கள். அதனால நமக்கு வழிகாட்டுதல்கள் இருக்கின்றது. அதனால நாம பயப்பட தேவையில்லை. நமக்கு வந்து அந்த பிரச்சனை இல்லை. நாம அதனால அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். மக்கள் என்னென்னவோ பேசுறாங்க, அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. ஓகே மாதாஜி. ஏன்னா ராமனை பற்றி கிருஷ்ணரை பற்றி எல்லாம் கூட நிறைய தவறாதான் பேசுறாங்க, பகவானை பற்றி தவறா பேசுறாங்க. அங்க நம்ம வந்து சத்திரியரா இல்லை. இப்ப நான் வந்து நாட்டு மன்னனா இருந்தா யாரெல்லாம் ராமரை பத்தி கிருஷ்ணர் பத்தி பேசுறாங்களோ சிறைச்சேதம் பண்ணிடுவேன். ஆனா நம்ம இப்ப சாதாரண மக்கள், அதனால நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. இப்போ நடக்கிறது கலியுகம். இங்க வந்து மனிதர்களுக்கு வந்து ஜனநாயகம் நடக்குது. அதனால யாருக்கு ஒண்ணா எல்லா உரிமையும் இருக்கு. என்ன வேணா இதுன்னா பேச்சு சுதந்திரம் இருக்கு. அதனால கண்டபடி பேசிட்டு தெரியுறாங்க. அவங்களெல்லாம் நம்ம வந்து கத்தி எடுத்துன்னு வெட்டவும் முடியாது. நான் சத்திரியன் அல்ல, அதனால ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த நாட்டு ராஜாவா இருந்தா யாரும் எதுவும் பேசப்படாதுன்னு நான் சட்டம் போடலாம். நான் அதுவும் இல்லை. சாஸ்திரத்தை நிந்திக்க கூடாது. சாஸ்திர விஷயங்களும் இப்ப இந்த நீங்க சொன்ன விஷயம் வந்து சாஸ்திரமா, எங்க இருந்தது, எதை பத்தி அவர் பேசுறாருன்னு ஒண்ணுமே தெரியலையே. நம்ம கமெண்ட்டும் கொடுக்க முடியாது. அதனால அதை பத்தி இந்த மாதிரி விஷயங்களை பற்றி நீங்க கவலையப்படாதீங்க. நாம வந்து ஹரே கிருஷ்ணா சாண்டிங் பண்ணிட்டு பகவத்கீதையில கிருஷ்ணர் சொன்னதை கடைபிடிச்சிட்டு எளிமையா போய் சேர்ந்துடலாம். ஓகே மாதாஜி. மாதாஜி இன்னும் ஒரே ஒண்ணு மாதாஜி. இப்போ இது மட்டும், ஏன்னா இப்ப நியூஸ்லயே அதெல்லாமே தான் வருது. என்னன்னா இப்போ இவர் வந்து நாளைக்கு மோடிஜி அவர் தான் வந்து ராமனுடைய விக்கிரகத்தை எடுத்துன்னு வர போறார், அதை பிரதிஷ்டை பண்ண போறாங்க. அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சு 4 சங்கராச்சாரிய மடத்துல பூரி மட்டு, அப்புறம் பத்ரிநாத், அப்புறம் உத்தரகாண்ட், அப்புறம் இன்னொரு யாரோ ஒரு மட்டு சங்கராச்சாரியர் துவாரகாவா என்ன இல்ல துவாரகா அவர் சங்கராச்சாரியர் நான் போலன்னு வாழ்த்து தெரிவித்தார். சோ அவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. சோ இத வந்து என்ன பண்ணிட்டாங்க தமிழ்நாடு பொலிட்டீஷியன்ஸ், நான் வந்து மோடிஜி நான் உங்ககிட்ட அந்த உதயநிதி ஸ்டாலின் அவன் சொல்றான், நான் வந்து ஏற்கனவே உங்ககிட்ட முன்னாடியே நான் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த சனாதன தர்மத்தை ஒழிக்கணும்னு, இது உங்களுக்கே இப்ப வந்து எதிரா வந்துருச்சு பாத்தீங்களா, அதனாலதான் நான் சொன்னேன் நீங்க இந்த சனாதன தர்மத்தை ஒழிக்க கூடாதுன்னு, நீங்க அந்த தர்மமே இப்ப உங்களை பிற்படுத்தப்பட்டோர்னு சொல்லிடுச்சு பாத்தீங்களா அப்படின்னு அவன் ஏளனமா பேசுறான் இத பத்தி. சோ இப்போ எனக்கு என்னன்னா, அவர் இப்போ விரதம் இருக்கிறார், 11 நாள் விரதம் இருக்கார், இருந்து நிறைய பெரிய ஒரு முயற்சியில தான் ஒரு நாட்டின் ராஜாவா இருந்து பண்றாரு. இது வாழ்த்தப்பட வேண்டிய விஷயம். இவங்க ஏன் மாதாஜி இப்படி பண்றாங்கன்னு எனக்கு தோணுது மாதாஜி. கருத்து வேற்றுமைகள் வந்து எல்லா காலகட்டத்திலயும் நடந்த விஷயம். இது கலியுகம்ன்றதுனால நல்ல விஷயம் கெட்ட விஷயம் எல்லா விஷயத்துக்கும் மக்கள் வந்து சண்டை போடுறாங்க. நான் முன்னவே சொன்ன மாதிரி ஆத்திகமும் இங்க வந்து நாத்திகமா ஆயிடுச்சு.
ஆத்திகமா இருந்த நல்ல விஷயத்த பாராட்டணும். நல்லது எது கெட்டது எதுன்றத வித்தியாசத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இங்க வந்து ஒரு பெரிய சூழ்ச்சியும் நடக்குது. ஆத்திகம்ன்ற பேர்லயும் சூழ்ச்சி நடக்குது, நாத்திகம்ன்ற பேர்லயும் சூழ்ச்சி நடக்குது. அவ்வளவுதான் என்னுடைய அறிவுக்கு எட்டிய விஷயம். அதனால நான் இதனாலலாம் பாதிக்கப்படுறதில்ல. மக்கள் இங்கே வந்து நாளைக்கு ராமரை பிரதிஷ்டை பண்றதுனால இங்கே விழா எடுக்கலாம்ட்டு விழா எடுக்கிறோம் நாங்கெல்லாம். அயோத்தியில கோயில் வர்றது மிகப்பெரிய விஷயம், நல்ல விஷயம்தான். ஆனால் அவர் ஒரு அரசியல்வாதின்றதுனால நமக்கு ஒரு பயமா இருக்கு. அவருடைய உள்நோக்கம் என்னன்னு தெரியல, செய்யறார், நாம பாராட்டுவோம், அவ்வளவுதானே தவிர மற்றவர்கள் பாராட்டல. ஆச்சாரியர்கள் சங்கராச்சாரியர்கள்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, எங்களை கேட்கல அப்படின்னு குழப்பம். இதெல்லாம் நான் என்னுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயம். உலகத்துல நடக்கிற அரசியல்கள் நான் அதுலதான் அதிகமாக போகவும் முடியாது, கமெண்ட்டும் பண்ண முடியாது. என்னுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயம். நான் வந்து எளிமையான முறையில பகவத்கீதை பாடம் சொல்லி கொடுத்துட்டு சாண்டிங் பண்ணுங்க, 4 விதிமுறைகளை கடைபிடிங்க, கிருஷ்ணரை சரணடைங்கள்னு சொல்றதோட, ஏன்னா இதெல்லாம் என்ன நடக்குது உலகத்துல, என்னதான் நடக்குது. யூடியூப்ல போனீங்கன்னா குழம்பிடுவீங்க. தயவுசெய்து போகாதீங்க. எனக்கு என்னுடைய இதுக்கே வருது மாதாஜி, இதெல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்றாங்களா. ஆனா நீங்க சொல்ற மாதிரி நம்ம பேசாத அப்படியே தாமரை இலை மாதிரி அப்படி பார்த்துட்டு பேசாத விட்டுறணும். அதுதான் மாதாஜி நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா நீங்க குழம்பி போவாதீங்க. ஆனா உலகமே இப்ப வந்து ஆத்திகம் நாத்திகத்தை வச்சு உலகத்துல நிறைய குழப்பங்களை கொண்டாடணும்ட்டு நிறைய பேர் செயல்படுறாங்க. மாதாஜி எல்லாம் டெலீட் பண்ணிடுங்க மாதாஜி, உங்களுக்கு வர்ற மெசேஜ் எல்லாம் இந்த மாதிரி. இல்ல நீங்க அவங்க கேட்டாங்கன்னா கூட எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடணும். எனக்கு தெரியாது, அவங்க நான் வந்து சாமானியமான ஒரு பக்தர், எனக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போலாம். ஏன்னா உலக அரசியல் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கு. உலக அரசியல் வந்து யார் சரின்னு நம்மால இப்ப மோடி வந்து ராமர் கோயில் கட்டுறாருன்னா அவர் தூய பக்தரான்னா எனக்கு தெரியாது. ஏதோ நல்ல காரியம் செய்யறாரு, அவ்வளவுதான் தெரியுமே தவிர இத வந்து நான் அவருக்கு ஆதரவு தரட்டா இல்ல எதிர்ப்பு தரட்டா, நான் 2 கோஷ்டிலையும் இல்ல. ஆனா அவர் பிரபுபாத பத்தி நிறைய புகழ்ந்து இப்போ ஒரு இது வேற ஒரு படம் எடுத்திருக்காங்கன்ட்டு கூட நிறைய வந்தது மாதாஜி. ஆன்மீகத்தை அவர் ஆதரிக்கிறார். அதனால ஆனா நான் எந்த ஒரு அரசியல்வாதியும் நான் நம்புறதில்லை. எந்த அரசியல்வாதியும் நான் நம்புறதில்லை. குரு பரம்பரையில வர்றவங்கள மட்டுமே நான் நம்புறேன். குரு பரம்பரையில வந்து அதை வந்து அப்படியே செயல்படுத்துறவங்களை மட்டுமே நான் நம்புறேன். புரியுதுங்களா உங்களுக்கு? பிரபுபாதருடைய சிஷ்ய பரம்பரையில வரக்கூடிய தூய பக்தர்கள் அவங்க நடவடிக்கையும் கவனிச்சு அவங்கள நம்புறேன், அவ்வளவுதான். நான் மற்றதெல்லாம் நம்பல. நல்ல காரியம் செய்யறாங்களா, செய்யட்டும், அவ்வளவுதான். சரியா? என் பதில் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அத புரியுறது மாதாஜி. பட் இருந்தாலும் இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதே என்ன அப்படின்ட்டு ஒரு எண்ணம் வருது. நீங்க பயப்படாதீங்க. நாம வந்து கிருஷ்ணரை சரணடைந்து எந்த சூழ்நிலையிலும் நம்ம கிருஷ்ண பக்தி செய்து கொண்டு போவோம், அவ்வளவுதான். கரெக்ட் மாதாஜி. அதான் இப்போ ஆக்சுவலா இன்னொரு ஒருத்தர் வந்து பாகவதம் சொல்றார் மாதாஜி, அதையும் நான் வந்து கேக்குறேன். அப்ப அவர் சொல்றார், இந்த பயோவிரதம் வந்து எடுக்கிற அதிதி எடுக்கிறது பகவானையே வந்து அவள் கர்ப்பத்துல சுமந்து அவர் அதாவது பகவானே அவளுக்கு பிறக்கிறார். ஆனா பிரபுபாத் நமக்கு வந்து ரொம்ப அழகா கொடுத்துட்டார். இந்த பயோவிரதம் அதிதி எப்படி பயோவிரதம் செய்து பகவானை நேருக்கு நேர் பார்த்தாலோ அந்த மாதிரி நம்ம அதெல்லாம் பண்ண வேண்டாம். நமக்கு இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் இருக்கு, இதை செஞ்சாலே நம்ம அந்த மாதிரி நமக்கு இவ்வளவு பெருசு பிரபுபாத் கொடுத்துட்டார். ஸோ நமக்கு அந்த ஸ்பெகுலேஷன் வேண்டாம் அப்படின்ட்டு தான் தெரியறது. பட் இருந்தாலும் இப்படி நடக்கிறதேன்னு ஒரு ஓரத்துல கஷ்டமா இருக்கு. கவலைப்படாதீங்க. அதெல்லாம் ஏன் நீங்க கவலைப்படுறீங்க? நம்ம கையில இல்லாத விஷயத்த பத்தி நம்ம கவலைப்படக்கூடாது. நீங்க சாண்டிங் பண்ணிட்டு பீஸ்ஃபுல்லா பக்தி பண்ணுங்க. மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. மாதாஜி, இல்ல என்னுடைய கருத்து, இந்த மாதிரி குழப்பங்கள் எல்லாம் நமக்கு வரக்கூடாதுன்னா பிரபுபாதர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. மற்ற சம்பிரதாயம் இதெல்லாம் போய் கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றது நம்ம இல்ல அங்கீகரிக்கப்பட்ட சம்பிரதாயம் 4 இருக்கு. அத பிரபுபாதர் ஒண்ணும் சொன்னதில்லை. அங்கீகரிக்கப்பட்ட சம்பிரதாயங்கள் 4 இருக்கு. ஆனா ஆத்திகம்ன்ற பேர்ல நிறைய குழப்பங்கள் உலகத்துல நடக்குது. மோஸ்ட்லி யூடியூப்ல வந்து அவங்களோட இதுக்காக தானே போடுறாங்க. அதனால நாம ஈவன் நீங்க வந்து இஸ்கான் பக்தர்கள்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களும் நடக்குது. அதனால நீங்க வந்து
தயவுசெய்து இந்த வகுப்புக்கு வரக்கூடிய பக்தர்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல இந்த மாதிரி சந்தேகம் இருந்தா என்ன கேட்டுருங்க. நிறைய பேர் வந்து இஸ்கான்னே சொல்லிட்டு குழப்பி விடுறவங்களும் இருக்கிறாங்க, நான் பார்த்திருக்கேன். அதுக்கு தான் சொல்றேன். அதனால நீங்க வந்து இப்ப உங்களுடைய ஆன்மீக குரு உங்களுக்கு வழிகாட்டுகிறார் என்றால் சரி. என்னுடைய ஆன்மீக குரு எது சரி எது தவறுன்னு கண்டுபிடிக்கிற அறிவையும் கொடுத்துட்டார். ஏன்னா அவரை கேட்டு 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 இடைவிடாமல் என்னுடைய ஆன்மீக குரு பிரபுபாதர் 2 விஷயத்த நான் கேட்கறேன், செய்யறேன். அப்ப அவர் வந்து எது சரி எது தவறுன்னு சொல்லிட்டே இருக்கிறார். அதனால நான் வந்து யூடியூப்ல வந்து சாதாரணமா எல்லார்த்தையும் கேட்க மாட்டேன். ஆனா இந்த மாதிரி பதில் சொல்றதுக்காக உலகத்துல என்ன நடக்குதுன்றதையும் நான் அறிந்து கொண்டு தான் இருக்கிறேன். ஏன்னா வகுப்பு கொடுக்கும்போது உலகத்துல என்ன நடக்குதுன்றதே எனக்கு தெரியணும். அதுக்காக சில விஷயங்களை நான் பாக்குறேன், அவ்வளவுதான். எனக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு எடுத்துக்கொண்டு மீதியை நான் விட்டு விடுகிறேன். ஏன்னா எனக்கு சாதனை வந்து டைம் வீணா போயிடும். அதனால நான் வந்து அதுல அதிகமாக நிறைய பேரை வழி நடத்துறோம். நம்முடைய சாதனை, வீடு, சேவை அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால இதுல எல்லாம் ரொம்ப கவலைப்படுறது இல்ல. உலகத்துல பயங்கரமா இதெல்லாம் நடக்குது. ஆத்திகம்னு பேர்ல நடக்கிறது எனக்கு கண்ணுக்கு நாத்திகமா தான் தோணுது. ஏன்னா அவங்க எந்த குரு பரம்பரையில வரலன்னா அது ஆத்திகமாக இருந்தாலும் நாத்திகம் தான். சொல்லுங்க மாதாஜி. மாதாஜி இப்ப போன வாரம் கூட மாதாஜி காஞ்சிபுரத்துல வந்து எப்பவுமே இந்த சண்டை வந்துரும். அந்த பரிவேட்டை அதுல வந்து இந்த வடகலை தென்கலை அப்படி அடிச்சுக்கிறாங்க. பாவமா இருந்து எனக்கு என் ஃப்ரெண்டு கேட்டா அப்படி அடிச்சுக்கிறாங்களேன்னு. அப்ப நான் சொன்னேன், அதெல்லாம் பார்க்காத, கிருஷ்ணர் சொல்லிட்டார் பக்தரை பத்தி நம்ம குறை சொல்லக்கூடாது, அதனால அவர்கள்லாம் பக்தர்கள், நம்ம அதெல்லாம் நம்ம வரதராஜரை மட்டும் பார்ப்போம், பிசாத போயிட்டு வருவோம், அவங்க அடிச்சுக்கிறாங்களே எல்லாம் பேசிடாதீங்க அப்படின்ட்டு நான் சொன்னேன். பட் என்னன்னா இந்த மாதிரி மக்கள் வந்து அப்படியே அதை பார்த்து ஒரு சர்ச்சைக்கு வர மாதிரி இருக்கு மாதாஜி. கஷ்டமா தான் இருக்கு. பாருங்க, இதெல்லாம் கலியுகத்தினுடைய பிரவாகம். கலியுகம் வந்து நம்மள வந்து பக்தர்களுக்குள்ளேயே சண்டை ஏன் வரணும் சொல்லுங்களேன். நீங்க பக்தி செய்யுங்க, இந்த மாதிரிதான் வைங்களேன். திலக்கம் எப்படி வைக்கிறதுன்றதுல பிரச்சனை. இப்படி வரலாமா சொல்லுங்க. திலக்கம்னு வச்சுட்டாங்களே, பரவாயில்லையே, சந்தோஷம் பண்ணலாமே. ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியல பகவானே. அந்த வடகலை தென்கலை அதுலதான் மாதாஜி 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்க, 2 கோஷ்டியும் நான் பார்த்தேன் மாதாஜி. அது ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. கேளுங்க மாதாஜி, நான் அப்புறம் கேட்கிறேன். நேற்று இந்த மாமிசம் வம்சிதாரி பிரபு, உங்களோட காட் பிரதர் தான் அவரு கொடுத்திருந்தார். வம்சிதாரி பிரபு திருப்பாலை அவங்க வந்து சொன்னாங்க, நம்ம ராமர் செஞ்ச நல்ல விஷயங்களை மட்டும்தான் எடுத்துக்கணும். அவர் வந்து எப்படி சீதா மாதாவை காணும்னா அவரை தேடி கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப நீங்க என்ன செய்றீங்க, உடனே அடுத்த ஒய்ஃபை கல்யாணம் பண்ணிடுறீங்க. அது கண்டுபிடிச்சாரு. அதே மாதிரி சீதையை பத்தி அவதூறு பண்ணோன்னே நாட்டு மக்களோட நலத்துக்காக அவங்கள கொண்டு காட்டுல விடுறாரு. அவர் செஞ்ச நல்ல விஷயங்களை மட்டும்தான் நாம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் துஷ்யந்த் சீதை ஏதோ ஒரு மோசமான பாடம் எடுத்திருக்கிறாரு வல்கரா, இதெல்லாம் நம்ம வந்து இதுவாவே ஏற்கக்கூடாது, அவர் சொல்றதை கேட்கக்கூடாது அந்த மாதிரிலாம் சொன்னாரு மாதாஜி. கேட்டேன். அமிர்தமாய் விசாகா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இப்போ கிருஷ்ணரோட எந்த உருவத்துல வந்து சரணடையணும் அப்படின்னு ஒருத்தர் கேட்டாங்க மாதாஜி. நான் ஷியாமசுந்தர ரூபம் அந்த உருவத்துல. இன்னைக்கு பாடமே அதானே, ஷியாமசுந்தர ரூபம். அதாவது ஆனா மத்ததெல்லாம் சரணடைஞ்சா ஏற்றம் இல்லைன்னு இல்ல. இது உயர்வான, ரொம்ப உயர்வான நிலை. இதுதான் நமக்கு நம்ம பரம்பரையில பகவத்கீதையில நமக்கு. இப்ப நீங்க நரசிம்மரை கும்பிட்டா நிலையில எந்த உணர்வுல, ஆமா மாதாஜி, எந்த உணர்வுல செய்யணும் சரணாகதி அப்படின்னா அது கிருஷ்ண உணர்வுல தானே மாதாஜி. அதாவது இப்ப நீங்க பிரபுபாதர் என்ன சொல்றாருன்னு, நமக்கு வந்து நம்ம சம்பிரதாயத்துல வந்து முழுமுதற் கடவுள் அப்படின்னா ஷியாம் சுந்தர் ரூபம், கிருஷ்ண ரூபம் தான் ஃபர்ஸ்ட் டாப். மற்றவர்கள்லாம் வணங்க கூடாதுன்னு சொல்ல பிரபுபாதர். மற்றவங்களாம் வணங்கினா நமக்கு முக்தி கிடைக்காதுன்னா கிடைக்கும், இல்லைன்னு சொல்லல. ஆனா இது பெஸ்ட், அதுதான் சொல்ல. இதுதான் இது நம்ம சம்பிரதாயம் ஒண்ணு. 2வது இதுதான் டாப் மோஸ்ட். அதெல்லாம் ஏற்கனவே நிரூபிக்கப்பட்டது. அதனால நமக்கு வந்து இது பரிந்துரைக்கப்படுகிறது.
மாதாஜி ஒரே ஒரு டவுட் மாதாஜி, என்னன்னா மூல ரூபம். அதனால இதுதான் முக்கியமானது. மத்ததெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லல. சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இப்ப பூரி போயிட்டு வந்த போது மாதாஜி எனக்கு அந்த ஜெகநாதர் ரூபம் ரொம்ப ஒரு அப்படியே அட்ராக்டிவா ரொம்ப பிடிச்சு போச்சு. பட்டுன்னு ஒரு கிருஷ்ணருக்கு அந்த இஸ்கான் போயிருந்தோம் நாங்க, புவனேஸ்வர் இஸ்கான் போகும்போது கிருஷ்ணருடைய அந்த ஒரு போட்டோவும் வித்துன்னு இருந்தாங்க, பக்கத்துலயே ஜெகநாதர் இருந்தது. பட் அப்படியே எவ்வளவு அழகு ஜெகநாதர் அப்படின்னு நினைச்சுட்டேன் மாதாஜி. அது தப்பு இல்லைல்ல மாதாஜி? இந்த கிருஷ்ணர் தானே ஜெகநாதர், ஜெகநாதர் தானே கிருஷ்ணர். இல்ல அந்த ரூபம், அந்த பெரிய கண்ணு, அதெல்லாம் இன்னும் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு அப்படியே அந்த கொஞ்சம் நமக்கு யாரா இருந்தாலும் ஒரு ஒரு ரசனையே இல்லாதவங்க கூட ரசிக்கிற மாதிரி இருக்கே இந்த ரூபம்னு நினைச்சது வந்து, சரி இவரோட இவர் சூப்பரா இருக்காரு இந்த ரூபத்துலன்னு அப்படி தோணுது. அதுக்காக கேக்குறேன் மாதாஜி. அவரே தான் வேற வேற துணி போட்டுன்னு வர்றாரு. நீங்களே தான் பத்மா தான் இன்னைக்கு பச்சை புடவை, நாளைக்கு மஞ்சள் புடவை, நாளான்னைக்கு சிவப்பு புடவை. அவங்களே தான், அவரே தான். அதனால பிரச்சனை இல்லை. இன்னைக்கு நீங்க மஞ்சள் புடவை கட்டுறீங்க, நாளைக்கு வெள்ளை புடவை, சிகப்பு புடவை, பச்சை புடவை அப்படி கட்டுறீங்க. அதே பத்மா தான். அதே மாதிரிதான் கிருஷ்ணரும் ஜெகநாதரும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நம்ம பாக்குறோம்ல ஜெகநாதர் ரூபம் எப்படி வந்துச்சுன்னு பாக்குறோம்ல மாதாஜி. அப்போ அவர் ரொம்ப அந்த இதுல சொல்லுவோம் சொல்லுவோம்ல, அவரோட லீலைகள் அவரே கேட்டு வந்த ரூபம் தான். அப்போ கண்டிப்பா வந்து அவரோட நமக்கு தோன்றது ஒரு பெரிய விஷயம் மாதாஜி. அதுக்கப்புறம் இன்னும் சொல்லணும். ஜெகநாதர் மாதாஜி இங்க பேசுறாங்கல்ல இவங்க துஷ்யந்த் அந்த மாதிரி சொல்றாங்கல்ல மாதாஜி, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம பிரபுபாதர் மாதிரி வெட்டு 1 துண்டு 2ன்னு யாரும் பேசுறது இல்ல மாதாஜி. அப்படியே பூசி மெழுகி நாம வந்து எல்லாத்தையும் நல்ல பேர் வாங்கிக்கணும் அப்படிதான் பாக்குறாங்க வளைஞ்சு. மக்களுக்கு வந்து வெட்டு 1 2 துண்டு என்ன வெட்டு 2 துண்டு கரெக்ட். நம்ம மக்களுக்கு நல்லது கரெக்டா புரிய வைக்கணும்ன்ற மாதிரி பேசல. நம்ம கேட்கும் போதே குழப்பி விடுற மாதிரிதான் பேசுறாங்க. இதுவும் பண்ணலாம், அதுவும் நாங்க ஒண்ணும் சொல்ல மாட்டோம். நீங்க மாமிசம் சாப்பிட்டாலும் வேணாம்லாம் கண்டிப்பா நாங்களாம் கட்டாயப்படுத்தல அப்படி சொல்றாங்க. ஆனா பிரபுபாதர் வந்து ஒரு மனுஷனா இருக்குன்னா மாமிசம் சாப்பிடக்கூடாது, அதுதான் ரூல்ஸ் வேதங்கள் படின்னு சொல்லிடுவாரு. சோ அதனால வந்து இதுல இருந்தே அவங்க அவுட் ஆயிடுறாங்க மாதாஜி. சோ அவங்க கிட்ட இருந்து நம்ம கேட்கவே கூடாது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? சரி.